திருச்சிற்றம்பலம். அப்பமோடவள் போரி கப்பியகரி முகன் அடிவேற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேவும் மத்தமும் மதியம் வைத்திடும் மற்பொருதிரள் மத்தல வயிறனை உத்தமி முதல்வன் மட்டவில் மலரோடு பணிவேனை தமிழடவினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதியும் முப்புறம் எரி செய்தாட்சிமுறை ரதமச்சது கொடி செய்த அதிதீரா துயரதோடு சுப்பி ரமணி கொடும் அப்பு நமது இடையிலமாகி அப்புறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவர் பெருமா எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாருளமானவை ஈத்தனையாள் கந்த கதிர்வேலவனே உமையாள் மைந்த குமரா அரைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்தவிரான் நடி போற்றி வாலி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஒளிமணி திருவா ஆதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பால்வடனாகிய ஸ்ரீ வல்லல் வைத்தியநாத சுவாமி பெருங்கருணை நாளை நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று நாம் சுக்கிரன் உபதேச பாலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியாரர்களும் கூட்டி போதும் ஒரு சூடமொழி புகழ்ந்த காந்த புகழ் கடலில் படிந்ததன்கள் பொருளதான மேதல்வன் புனல் அறிந்தி வையம் உய்ய மையத்திய பிறவி என்னும் வெண்மை தீர தாதவில் பூம்பொழில் காஞ்சி புகட்டியே சலதி அமுதினை நிகர் சென்ற அவிழதான காதல் மழை பொழிந்த அருட்கொள்ளரான லட்சியப்பு நீர் வாதம் உச்சரிப்பார். அதன் அடிப்படையில் என்று நாம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தளத்தை சிந்திப்போம். அதன் அடிப்படையில் நாம் இன்று முதல் படைவீடாகிய திரு பரங்குன்றத்தை பற்றி சிந்தித்தோம். இன்று இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி சிந்தித்தோம். மற்ற 5 படைவீடுகளும் மலையும் மலை சார்ந்த இடமாக இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் ஒன்று மட்டும் கடலை சார்ந்து கடலை நோக்கி முருகப்பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறார். மற்ற கோயில்களெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மேற்க நோக்கி இருந்து கிழக்க பார்க்க இருக்கும். அப்படிதான் இங்கே சாமி மாறி கடலை நோக்கி பார்த்து. ரெண்டாவது மூலவர் கடலை நோக்கி இருப்பார். உற்சவர் இந்த தெற்கு திசையை நோக்கி இருப்பார். இரண்டாவதாக ஏன் கடலை சார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், நாம் பிறவியாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்மை பிறவியிலிருந்து எடுப்பதற்காக முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். திருச்செந்தூரில் ஒரு நாள் வசித்தாலே காசியில் 1 மாதம் இருந்து செய்யக்கூடிய புண்ணியம் இங்கே ஒரு நாள் வசித்தால் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவர் தான் திருச்செந்தூர். இங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால், சிவபூஜை கோலத்தில் இருக்கின்றார். கையில் ஒரு மலர் வச்சுருப்பார், பார்த்துருக்கீங்களா? அது தாமரை மலர். தன் அப்பாவாகிய சிவபெருமானை அச்சித்த கோலத்தோடு சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த தேவர்கள் எல்லாம் முருகா என்று அழைக்க அந்த கடைசி மலரை கொண்டு அந்த திரும்பிய கோலம்தான் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் நின்ற கோலம். ரெண்டாவது பல சிறப்புகள் திருச்செந்தூர். சூரபத்மனை வென்று சுவாமி
வெற்றி வாகை சூடி இங்கே மகிழ்ந்த இடம். வியாழ பகவானுக்காக அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இங்கே தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுவாமி அங்கே வீட்டில் வெற்றி வாகை சூடிய காரணத்தினால் ஜெயந்திநாதர் என்றும் முருகப்பெருமானுக்கு பேர். அந்த இடத்திற்கு ஜெயந்திபுரம் என்றும் ஒரு பேர். ஜெயந்திநாதர் என்பதுதான் கடைசி செந்தில்நாதர் என்று மருவி வந்தது. அதன் அடிப்படையில் தான் ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என்று மருவி வந்தது. இப்படி பல சிறப்புகள் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இங்கே உற்சவமூர்த்தி என்று பார்த்தோம் என்று சொன்னால் 4 உற்சவமூர்த்தி. ஒவ்வொரு திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவம் இருப்பாங்க. சோமசுந்தரமூர்த்தி சாமி. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயந்திநாதர், அடுத்து குமரவிடங்கர், அடுத்து சண்முகர், அடுத்து அலைவாய் பெருமாள். இப்படி 4 உற்சவமூர்த்திகள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி அங்கே உற்சவமூர்த்தியாக இருக்கும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பச்சை ஆடை உடுத்து கொண்டிருக்கும். அங்கே மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமிக்கு வெள்ளை ஆடை உடுத்து. ரெண்டாவது, இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் என்னவென்று கேட்டால் திருச்சீர் அலைவாய் என்ற ஒரு பெயரும். இது மேற்கு மன்னார் வளைகுடாவை சார்ந்து அந்த கடல் வந்து அலையாக வந்து சேர்கின்றதா, அந்த கடல்கள் எல்லாம் அலையாக வந்து சேர்ந்ததால் இது அலைவாய் என்று ஒரு பெயரை சொல்லி முன்னாடி திரு என்று சிறப்பு கொடுத்து சீர் அலைவாய் என்ற பெயரும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் திருச்செந்தூருக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கைலை மலைக்கு இணையான ஒரு தலமாகவும் திருச்செந்தூர் அழைக்கப்படுகிறது. இதை யார் சொல்கிறா அப்படின்னா நமக்கு அருணைநாதர் பெருமானை சொல்கிறோம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்த நின்றென்று உனை நாடும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரமூரில் பெருமாள். செந்திலம் கண்டி கதிர்வேலா அப்படின்னு சொல்கிறார். கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே என்று கூட அருமையாக சொல்கின்றார். யாரு? நமது வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே, இரவு பகல் மனது சிந்தி உழலாதே. அதில் சொல்வார், கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயம் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனை போனே அயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே நயனது அறியும் அன்பை தருவாய் என்று கூட இந்த அருமையாக அருணைநாதர் பெருமான் பாடுவார். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே என்று கைலாய மலைக்கு இணையான ஒரு தலமாக திருச்செந்தூர் வந்திருக்காங்க. அங்கே கைலாய மலைக்கு இங்கே திருச்செந்தூர் போனாலே கைலாய மலைக்கு போனது சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு தலம் அங்கே காணப்படுகிறது. அதுவும் நம்ம பாண்டிய நாட்டில் பார்த்துக்கோங்க. பாண்டிய நாட்டில் 2 வகையான படைவீடுகள் நமக்கு இருக்குது. 3 இருக்குது. திருச்செந்தூர் இருக்குது, 2வது பழமுதிர்ச்சோலை இருக்குது, திருப்பரங்குன்றம். பாண்டிய நாட்டில் மட்டும் 3 தலம் இருக்குது. 3 படைவீடு இங்கே எது? அதில் முதல் படைவீடு போராட்டம் மற்றவங்க திருப்பரங்குன்றம். அது 3வது படைவீடு. 3வது படைவீடு பழனி. 4வது படைவீடு சுவாமிமலை. 5வது படைவீடு இது தனியமலை. கடைசி 6வது படைவீடு பழமுதிர்ச்சோலை. இப்படிதான் 6 படைவீடாங்க. அந்த
அந்த வளர்ந்து குன்றுதோர் ஆடல்மாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் இங்கே அது பூராமே 6வது படை தான். குன்று எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே பூரா சுவாமி முருகப்பெருமானுடைய இடமாக வீட்டில் இருக்கிறதுனால குன்றுதோர் ஆடல் அப்படின்னு ஒரு அது கிடையாது. முதல்ல அது கிடையாது. ஏன்னா சாமி வந்து எது படைவிடுன்னா தெய்வயானை திருமணம் முடிக்கிறார்ல, அதுதான் முதல் படைவு. இரண்டாவதாக திருச்செந்தூர், திருவடி சேத்திரமாக வழங்கக்கூடிய திருச்செந்தூர் 2வது படைவு. எல்லா உயிர்களுக்கும் மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு தலமாகவும் கைலாய மலைக்கு இணையான ஒரு தலமாகவும் விளங்குகின்ற காரணத்தினால் திருச்செந்தூர் கைலாய மலைக்கு இணையான திரு. இங்கே முருகப்பெருமான் சிவபூஜை கோலத்தில் அமைந்து இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூலவருக்கு பக்கத்தில் ஒரு 5 ரூபா டிக்கெட் கொடுத்தா உள்ளே போய் சாமி பார்க்கலாம். யாரை? பஞ்சலிங்கமாக உள்ளே சிவபெருமான் அங்கே வைக்கணும். முருகப்பெருமான் அப்படி தான் வழிபட்டார். அந்த நாடி கிணறு போயிருக்கீங்களா? அது எப்படி இருந்தது? நாடி கிணறு அது எதுக்காக எப்படி இருந்ததுங்க? அது எப்படி இருந்ததுன்னா முருகப்பெருமான் தான் வேலாயத்தை கொண்டு அப்படி சுற்றி அதில் வந்து இப்பயும் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு குறையவே முடியாது. அப்படியே சாமி வேலாயத்தை அது தன் தன்னையை பூசிப்பதற்காக அந்த தண்ணி எடுத்து தான் என்ன செஞ்சார்? சோபூஜை செஞ்சார். இப்போயும் நம்ம அதை எடுத்து தலையில் தண்ணி தெளிச்சுட்டு வரோமா? சிலவர் அதை குளிக்கவே செய்கிறாங்க. எவ்வளோ குளிக்கக்கூடாது, ஏன்னா கடலில் நீராடி ஊற்றிடுறாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. சரி வாங்க சார். இப்படி சிறப்பு, பல சிறப்புகள் திருச்செந்தூர். இது திருச்செந்தூர் வாங்க சார். இந்த திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா அந்த கொடி மரத்துக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்கன்னா இதுக்கே போவாங்க, சாமிக்கு போய் பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கொடி மரம் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் பொதிகை மலையிலிருந்து அந்த சந்தன மரக்கட்டையை கொண்டு வந்து தான் இங்கே வந்து கொடிமரமாக வைத்திருக்கீங்க. அதனால் அந்த சந்தன மரத்துக்கு, இந்த சந்தன மரமாக விளங்கக்கூடிய கொடிமரத்துக்கு தான் இதில் பூஜை செய்வாங்க. ஆறுமாசாரின்ற ஒருத்தர் தான் என்ன செய்யாது, திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வைப்பதற்காக அப்படியே நிறைய பேரை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு 12 பேரை கூப்பிட்டு போகும்போது ஊடால அந்த தேவதைகளை ஊடால ஒரு அம்மன் திருக்கோயில், அந்த திருக்கோயிலில் இருக்கும்போது அந்த அம்பாள் கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துச்சு. இவர் 6 மாசாரி மட்டும் உள்ளே போய் பார்த்தாரு. ஏன் அம்பாள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுன்னு கேட்டதும் உடனே அம்பாள் சொல்கிறாங்க, இப்போ எனக்கு ஏன் என் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா உன் கூட வரவங்களாம் இறக்க போகிறாங்க, அவங்களுக்கு முடிவு வந்துருச்சு, நீ ஒருத்தன் தப்பிப்பேன், அதனால் மற்றவர்களெல்லாம் உயிரோடு இருப்பது கஷ்டம், அதை நினச்சி கண்ணீர் வருது அப்படின்னாங்க. இது இறைவனுடைய கட்டளை, அவங்க இறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை, அதனால தான் கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுன்னு அந்த அம்பாள் சொல்ல உடனே இவர் என்ன செய்யணும்னு திகைச்சாரு அந்த 6 மாதம். உடனே அங்கேருந்து 12 பேர் அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா இறப்பு தெரிஞ்சுன்னா அவங்களுடைய உயிர் நரகமாக மாறிவிடும், அது கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய இன்பம் கூட போயிடும். நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி இருக்கும் மனசு, அதனால் எதுவும் சொல்லாமல் அவர் அப்படியே அமைதியாக கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிறது ஒரு மாந்திரவாதியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரவாதியை போய் பார்க்க போகிறாரு. அந்த மாந்திரவாதி இந்த மாதிரி நான் சந்தன மரம் எடுக்க வேண்டியது பொதிகை மலைக்கு வாருங்கள் என்று கூப்பிட உடனே அவர் மனைவி தடுக்கிறான். அவளுக்கு தெரியுது வேண்டாம் போக வேண்டாம், உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்ல அதெல்லாம் விடுத்து அந்த மாந்திரவாதி அவர் கூட அந்த அருள்மாசாரி கூட அந்த 12 பேரோடு சேர்ந்து இவரும் சேர்ந்து ஒரு ஆளாக போகிறாங்க. போய் பொதிகை மலைக்கு போகிறாங்க. அந்த சந்தன மரத்தை பார்க்கின்றார்கள். பார்த்து வெட்ட போனார் பாருங்க. வெட்டும்போது அந்த கோளாறியானது 12 பேர் மேலே வீசி 12 பேரும் இறந்து போயிட்டாங்க. அத்தனை பேர் எப்படி வந்து ஒரு திகச்சிட்டு ஓடி வர்றாரு. ஏன்னா அந்த இதில் வந்து அந்த மரத்தில் 12 அதிதேவிகளும் தேவதைகளும் அதாவது துஷ்ட தெய்வங்களும் அதில் இருந்த காரணத்தினால் அவர்கள் என்ன செய்வாங்க, பின்னாடி தொடர்ந்துகிட்டே வராங்க. 6 மாதம் பயந்து ஓடுறாரு. ஓடுனதும் உடனே அங்கே ஐயனார் கைப்படுறீங்களா, சொரிமுத்து ஐயனார் பார்த்துருக்கீங்களா, அந்த ஐயனார் தான் என்ன செய்கிறாரு, அந்த தேவதைகளை நிப்பாட்டி இவர் வந்து நம்மளுடைய சகோதரனாகிய முருகப்பெருமானுக்கு தான் இவங்க கொடிமரம் கொண்டு போகிறாங்க, வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் அங்கேயே போய் இருப்பீர்களாக என்று சொரிமுத்து ஐயனார் சொல்ல உடனே இவர் என்ன பண்ணார், இந்த தேவதைகள்லாம் அப்போ நாங்கள் வந்து அந்த மரத்துலேயே நாங்கள் இருக்கணும், நீங்கள் விட்டுட்டு போனாலும் நாங்கள் அங்கே குடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் போய் அந்த மரத்தை கொண்டு போய் அங்கே நிறுவினார்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த கொடிமரம் அந்த சந்தன மரத்தை கொடிமரம்.
இப்போயும் நிறைய பேருக்கு அது தெரியாது. முதல்ல அதை பூஜை செஞ்சுட்டு தான் போகணும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களாம் அதில் இருக்குது. அந்த சந்தன மார்க்கெட்டில் இது பல சிறப்புகள் பெருமானுக்கு அங்கே உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து திருவடி சேத்திரம் என்று பேர். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இது 2வது படைவீடாக இருந்தாலும் கூட திருவடி சேத்திரம். இங்கே வந்து அடைபவர்களுக்கு, இங்கே தன்னை அடைக்கலம் தேடி வருகின்ற அந்த ஆன்மாக்களுக்கு சுவாமி முக்தி என்கின்ற கரையை காண்பிக்கின்றார். கடல் நேரம் எங்கே போய் முடியும்? கடைசி இந்த பிள்ளைகளோட கொஞ்ச நாள் மறுபடியும் அப்படி அப்படி திருவடி சேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் நாம் பிறவி என்கின்ற கடலில் தத்தளித்துக் கொள்கின்றோம். முடிவில் கரை என்பதை அடைந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கரை சேர முடியும். தத்தளிச்சுக்கிட்டே உள்ளே இருந்தோம்னா என்னைக்கு கரை சேர? அப்போ கரை சேரக்கூடிய இடம் எதுனா திருச்செந்தூர். அது என்ன கரை அப்படின்னா முக்தி என்கின்ற கரை, இனி பிறவாமை ஆகக்கூடிய கரை, அதுதான் திருவடி சேத்திரம். இப்படி பல பேர்கள் உண்டு. அங்கே பெருமானுக்கு சுப்பிரமணியர் என்கின்ற திருநாமம் உண்டு. சுப்பிரமணியம் என்றால் சு என்றால் விசேஷம், பிரம்மம் என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை. விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த முகம் என்று 6வது முகமாக வழங்கக்கூடிய முகம் அது அதோ முகம் என்று பெயர். இப்படி பல சிறப்புகள் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டு என்று சொல்லி இன்று 2வது படைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து திங்கட்கிழமை நம்ம 3வது படைகளை பற்றி செஞ்சோம். இப்போது நமது புராணத்துக்கு நேற்று எதுன்னு பார்த்தோம்? அவங்க எல்லாரும் சாமிகிட்டேருந்து வரம் வாங்கிட்டாங்க. சாமி என்ன சொன்னார்? என்னுடைய சக்தியை தவிர என்ன சொன்னார்? குற்றமில்லாத நம் சக்தி ஒன்றை தவிர யாரும் உன்னை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஆட்டம்னா ஆட்டம், கொஞ்சம் அருள் பெற்றது உங்களுக்கு ஆட்டம் தாங்க முடியாது. உடனே அதை வச்சு அந்த அருளை வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க? வன்மை விற்றவராய் ஆரவாரம் செய்தார். சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க. சூரபத்மனும் சிங்கவாசனும் தாரகாசனும் யுகவடிவில் 4முகம் உறக்கம் கொள்ளும் போது பூவுலகத்தை சூழ்ந்து நிற்கும் 7 கடல்களும் இறைவனின் ஆணைப்படி அமைந்து இருப்பதை விடுத்து உண்மையமான மேருமலையை சூழ்ந்தது போல் வேள்வி பூமியை சூழ்ந்து நிற்பதை விடுத்து சூரபத்மனிடத்தில் இருந்து மந்திரி அறிவினார். எல்லாம் வேள்வி மண்டலத்தில் வந்து எல்லாம் எங்கே நிற்கிறாங்க? இப்போ சூரபத்மன் பக்கத்தில் இருக்காங்க. ஏற்கனவே அந்த வேள்வி அமைக்கும் போது எத்தனை பேர்களையும் சுற்றி நிப்பாட்டியிருந்தாரா? இப்போ அத்தனை பேர் எங்கே வந்துட்டாங்க? சூரபத்மனுக்கு முன்னாடி வந்து அந்த அசுரர்கள் சூரபத்மனை பார்த்து ஆரவாரம் செய்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி மனம் கமனம் மதுரை உண்டவரை போல கை உயிர்த்து குதித்தனர், ஆடினர், பாடினர். யாரை பார்த்து? சூரபத்மனை பார்த்து. கூட இருந்த அசுரர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் குதித்தார். இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன செய்வோம்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு செய்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன செய்வோம்? நாமளும் இப்படி தான் செய்வோம். குளிச்சு ஆட்டம் போடுவோம். திடீர்னு என்ன செய்வோம்? செல்ஃபி ஃபோட்டோ எடுப்போம். என்னென்ன ஆட்டம்லாம் போடுவோம். செல்ஃபி எடுப்போம். வாயா நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம், என்னைக்கு வாயா செல்ஃபி எடுப்போம் வாயா அப்படின்னு என்ன செய்வாங்க? செல்ஃபி எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. திடீர்னு ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா வாங்க எங்கேயும் போவோம் அப்படிம்பாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. திடீர்னு என்ன செய்வாங்க? ஒரு படம் பார்ப்போம் வாங்க அப்படிம்பாங்க. இப்படி காலத்தை என்ன செய்வாங்க? ஒரு மகிழ்ச்சி வந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சி வருகின்ற நேரத்தில் இறைவனை மறந்து விடுவார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சாமி ஞாபகம் வைப்பாங்களா? எல்லா சிவபெருமான் திருவள்ளுவர் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. இந்த மகிழ்ச்சியை கொடுத்தது யார் என்று நாம் நினைக்க மாட்டோம். ஆனால் கொடுத்தது இறைவன் தான் என்பதை நாம் என்ன செய்வோம்? ஒரு நிமிடத்தில் நமக்கு வரக்கூடிய இன்பம் யாரால் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் சிவபெருமானால். அப்படி நினைச்சிட்டோம்னா அந்த இன்பம் வந்து தக்க வைக்கலாம். அப்படி நினைக்கலன்னா அடுத்த நிமிஷமே என்ன வரும்? துன்பம். இது இறைவனுடைய திருவிழா நடக்கின்றதுன்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு துன்பம் வராது. அதை நினைக்காதனால தான் நமக்கு அடுத்த நிமிஷமே நமக்கு பின்னாடி துன்பம் தொடர்ந்து வருது. அப்படி தொடர்ந்து வருகின்றது என்று சொன்னால் எதனால் வருது அப்படின்னா, நாம் செய்கின்ற விலைக்கு தகுந்தவாறு நமக்கு இன்பம் துன்பம் மாறி மாறி வருகின்றது.
இதிலிருந்து நீங்குவதற்கு ஒரே வழி சிவபெருமானுடைய திருவடியை நாம் பற்றினால்தான் இந்த இருவினையும் நாம் போக்க முடியும். தவிர எதனால் துன்பமும் இன்பம் வருது? நாம் செய்கின்ற வினையினால் துன்பம் வருது. ஒன்று நல்வினை செஞ்சிருப்போம், இன்னொன்று தீவினை செஞ்சிருப்போம். இந்த ரெண்டு வினையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு செயலையும் நாம் செய்யும்போது இது சிவபெருமான் திருவருளினால் நடக்கின்றது என்று செய்யணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனதும் டிவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதலாவது டிவி பார்க்குறீங்க, பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். பிள்ளைகள்லாம் விட மாட்டாங்க. ஆச்சி வாங்க, ஆச்சி உட்காருங்க ஆச்சி அப்படிம்பாங்க. அப்படி இல்லை ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்பத்தை ஒன்று அனுபவிக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்? சாமி, உன்னுடைய திருவருளால இந்த இன்பத்தை நான் நுகர்கின்றேன் என்று சொல்லணும். இது அவங்களுக்கு அந்த அனுபவிக்கும் போது, சாமி என்ன உன் திருவருளால நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்றோம்னா உள்ளே போய் அது எதுவும் செய்யாது. அவரை மறந்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் ஏதாவது பாதிப்பு ஏற்படும். திடீர்னு சளி பிடிக்கும், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு சளி பிடிக்கும், 3 ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட வேண்டியிருக்கும். இப்படி நிறைய சிக்கல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை மறந்ததுனால தான் வரும். இறைவனை நினைந்து வராது, அவரை மறந்தால். சிலர் நினைந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் அவங்க ஒன்றும் செய்யாது. ஏன் அப்படின்னா அவங்க எந்த நேரமும் இறை சிந்தனையில் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. சரி, இப்படி ஆரவாரத்தில் பிடிச்சி மகிழ்கின்றார்கள் அசுரர்கள் எல்லாம். உடனே நீங்கள் வன்மையுடையவராவீர் என்று உபச்சார வார்த்தை சொல்லி அருளை செய்தார். அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியை பெற்று சொல்லலானார்கள். தீ தோன்றுகின்ற நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான் இருக்கின்றார், நீங்கள் இந்த அசுரெல்லாம் பார்த்துருக்கு. நாங்கள் அருள் செஞ்ச சிவபெருமான் இருக்காரு, நீங்களும் இருக்கீங்க. அந்த அசுரெல்லாம் சொல்கிறாங்க. அங்கனமாக எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. சிவபெருமான் இருக்காரு, நீங்களும் இருக்கீங்க, அதனால் எங்களுக்கு எந்த ஒரு தாய் இருந்தால் என்றால் மைந்தருக்கு தளர்ச்சி உண்டாகும். தாய் இருந்தால் இப்போ பிள்ளை இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த தாய் இருந்தால் பிள்ளைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா நம்ம தாய் எங்கேயும் போகலாம், எங்கேயும் நம்மக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு. அம்மா பிள்ளையை ஒரு ஆட்டை கொடுத்துட்டு வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை என்ன ஆகும்? அழுகும். எங்கள் அம்மா 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 அம்மான்னு கேட்கும். ஆனால் அம்மா பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அதுபோல் சூரபத்மன் இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான கவலை இல்லை. சிவபெருமான் இருக்காரு, அவர்கிட்ட வரவாங்கன்னா சூரபத்மன் இருக்காரு, இனிமேல் நமக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப அசுரர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படி இருந்ததும் தம்பியர் உடனே சூரபத்மன் அன்புடையவரான தம்பியர் பக்கத்தில் நின்றார். அப்போது அது கண்ட தேவர்கள், அசுரன் நம்மை விட வலியவனாகிவிட்டான். தேவர்களும் இப்போ பயந்துட்டாங்க, இவருக்கு வந்து மறுபடியும் சாமிகிட்டேருந்து வர வைட்டாங்க அப்படின்னது. இப்போ தேவர்களுக்கு பூரா அச்சம் உண்டாயிடுச்சு, நம்மளால் ஒரு வழி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இறப்புறவோடு இயக்கம் கொண்டாடலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய கொடுமை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்து இறந்து போனவர்கள் போல பயந்து மறுபடியும் இயக்கம் கொண்டாடலாம். அசுரர்கள் அசுரந்தரிடம் விமானத்தில் இருந்து சிறந்த வலிமை கொண்டு சூரபத்மன் படைகளில் நடுவே இருக்கின்ற இயல்பை விருப்பத்துடன் பார்த்து விடாமலையை போல் தூமலையை சொன்னார். இப்போ அசுரர்களுக்கெல்லாம் எல்லாரும் பூமாலை பொழிந்தார்கள். ஏன்னா அவர்கிட்ட வரம் பெற்றதுனால அசுரர்கள் சந்தோஷத்தில் பூமாலை பொழிந்தார். சூரபத்மன் சிவபெருமான அருளால் தீ பொருந்தி ஓமகுண்டலத்தில் உண்டான அளவு இல்லாத படைகளுக்கெல்லாம் எல்லையில்லாத வீரர்களை ஆராய்ந்து தெளிந்து நெருங்கி நின்று எப்போதும் குற்றமில்லாது காக்குமாறு தலைவர்கள் ஆக்கினார். இப்போ என்ன செஞ்சால் படைகள் எல்லாவரையும் கூப்பிட்டு அவர்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைகளை கொடுத்து நீங்கள் இதுக்கு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள்லாம் படைகளை வாரி வாரி கொடுத்தார். அகண்ட தொழிலுடைய சூரபத்மன் நம் படைகள் நில உலகத்திலும் வானுலகத்திலும் திக்குகளிலும் பரவி ஒளிவில்லாது செல்வ தம்பியரோடு ஆராய்ந்து பெரிய அந்த வேள்விச்சாலையை விட்டு நீங்கினார். உடனே அங்கேருந்து வேள்விச்சாலையை விட்டு நீங்கியதும் முனிவரின் பக்கத்தில் போய் அவரை பணிந்து தாம் பெருமானால் இப்போ எந்த முனிவர்கிட்ட போனாங்க அப்படின்னா, தாம் பெருமானால் பெற்றுக்கொண்ட வரங்களிலே இயல்பைகள் எல்லாம் எடுத்து சொல்லி நாங்கள் செய்யக்கூடியது யாது என்று வினவினார்கள். யார்கிட்ட? தந்தையான காசிபட்ட போய், சாமி நாங்கள் போய் தவம் பண்ணோம், தவம் பண்ணதும் எங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேட்டாங்க. நாங்கள் 1008 அன்னங்களையும் 108 முகங்களாக ஆள வேண்டும் என்று கேட்டோம் சொல்லி தன்னுடைய தந்தையாகி காசி முனிவரிடம் வந்து சூரபத்மன் சுகியமுகஸ்தரன் தாராசன் வந்து சொன்னாங்க. அப்படி சொன்னதும் வாழ்க்கை உடனே இப்போ என்ன செஞ்சார்? காசி முனிவர் பார்த்தாரு, ஆகா இந்திரனுக்கு வாழ்வு முடிய போகுது உங்களுக்கு அப்படின்னு உணர்ந்தார் காசி முனிவர்.
தேவர்களுக்கு துன்பம் வந்ததோ, என் வேத ஒழுக்கம் மாறியதோ என்று சிவபெருமானின் அருள் இப்படியோ என்று நினைந்தார். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அசுரர்கள்லாம் எடுத்துட்டாரு. இப்போ இவங்க தேவர்களுக்கு துன்பம் கொடுப்பாங்கன்னு இவர் காசி மொழியும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதும் ஆகா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருகிறாரு. இதுவும் கூட சிவபெருமான் திருவருளோர்னு என்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். அது சொல்றாரு, தந்தை கேட்டு சத மகன் வாழ்வினுக்கு அந்தமாகியதோ அண்டருக்கு வந்ததோ எம் இறை நெறி போனதோ எந்தையார் அருள் இது திறமோ அப்படின்னாரு. என்ன சொல்றாரு? எந்தையார் அருள் அப்படின்னா அர்த்தம், என் தந்தையாராகிய சிவபெருமானுடைய அருள் இப்படி தான் இருக்கின்றதோ, தேவர்களுக்கு துன்பம் விளைவிப்பது தான் இறைவனுடைய திருவருளோ அப்படின்னு என்றார். இப்போ நமக்கு எந்த ஒரு செயல் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? இறைவனுடைய திருவருள் நினச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. சுந்தரம் சாமிகள் என்ன செஞ்சார்? ரொம்ப பசி எடுக்குது சுந்தரம் சாமிகள். அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. பாடல் பாடி ஒவ்வொருத்தர் கோயிலுக்காக வந்தார். அந்த நேரத்தில் ரொம்ப பசி தாங்க முடியாது, உச்சி வெயில் மண்டையை விளக்குது. பார்த்தாரு, ரொம்ப பசி வேறு. அந்த நேரத்தில் நடக்க வர முடியல. உடனே சிவபெருமான் பண்ணாரு, தன்னுடைய அடியாருக்கு ஒன்று அப்படின்னது. உடனே அங்கே ஒரு பந்தலை வைத்து அன்னம் பாலிச்சு ரெடியாக வச்சுருக்காரு சாமி சிவபெருமான். உடனே சுந்தரம் சாமியில் அவர் அடியாரோடு அப்படி வராரு. அதுதான் வாங்க ஐயா வாங்க சிவாய நம்ம அப்படின்னா, சிவாய நம்ம என பேசி அப்படின்னே வருது அந்த புராணத்தில். சாமி அப்படி சொல்லி அழைத்ததும் அத்தனை அடியாரோடையும் அப்படியே பார்த்தாரு. பார்த்து உடனே சுந்தரம் சாமி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரான் சிவபெருமானை. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே கைலாயத்தில் வச்சு 2 பேரும் பார்த்துருக்காங்க. இப்படி மூஞ்சி ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தாரா. உடனே சிவபெருமான் பார்த்தாரு. உனக்கு ரொம்ப பசிக்கு இல்லையா அப்படின்னாரு. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னது. உடனே சாமி என்ன பண்ணாரு? உலகத்துக்கு திருப்பினார். இன்னும் உலகத்தில் ஏதாவது அனுபவிக்க வேண்டியிருக்கான்னு பார்த்தாரு. இவர் பசி எடுக்குனாரா, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இருந்து வா அப்படின்ட்டாரு சாமி. உடனே பசி எடுத்ததும் உடனே என்ன பண்ணார்? அத்தனை அடியார்களுக்கும் சிவபெருமானே பரிமாறினார். அதுதான் சிறப்பு. எந்த ஊர் அப்படின்னா குருகாவூர் வெள்ளடை என்கின்ற தலத்தில் சிவபெருமான் இத்தனை அடியார்களுக்கும் உடனே அந்த இடத்துல இருக்கிறார். பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் சாப்பிட்டு இந்த பாடல் பாடினார். உடனே தண்ணி தான் ரொம்ப எடுத்தது. தண்ணி தான் ரொம்ப எடுத்ததும் உடனே சுவாமி உடனே அவங்கள ஒரு குளத்தை அமைச்சிடாரு தண்ணி குடிக்கிறது. சாப்பிட்டா தண்ணி வைக்க விற்கும்ல. உடனே அங்கே போய் குடிச்சிட்டு அப்போ என்ன சொன்னாராம்? இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? சூப்பருங்க அப்படிமோ, நல்லா இருந்தா, இல்லைன்னா அருமை அப்படிமோ. அவர் குடிச்சிட்டு என்ன சொன்னாராம்? இது சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னா குடிச்சிட்டு நான் சொல்லுவோம். சாமி சொன்னார் சுந்தரம் சாமிகள், சிவபெருமான் திருவருள் போல் உள்ளதுன்னு அப்படியே மனமகிழ்ச்சி. அப்போ பாடினாரு, பாடுவார் பசி தீர்ப்பாய் அரபுவார் பிணிகளைவாய் ஓடு நின்களனாக வழிக்கு ஊழல்வானே காடு நின் இடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிருள் சுடருப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. அப்போ விண்ணிடை அப்போ பாடுவார்கள், யார் பாடுகின்றார்களோ அவருடைய பசியை போக்குவது சிவபெருமானுடைய செயல் அப்படின்னு நிறைய இடத்துல அவங்களுக்கு ஏற்கனவே சொற்பொழியில் சொல்லியிருப்பேன். சதுரகிரிக்கு போயிட்டு வரும்போது இந்த பாடலை பாடியது உடனே ஒருத்தர் பொட்டணம் வந்து கூட்டிட்டு போனார். இப்போ உங்களுக்கு நீங்கள் அதுக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க சாமியை. நீங்கள் என்னைக்காவது நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் இருக்கும்போது இந்த பாடலை பாடினீங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுடைய பசி அறிந்து சிவபெருமான் கொடுப்பார். நல்லா சாப்பிட்டு போட்டுட்டு இப்போ இந்த பாடலை பாடுறேன் எப்படி சிவபெருமான் கொடுக்காது பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? சாமியை போய் என்றைக்கு சோதிக்கக்கூடாது. சோதிக்க வேண்டாம் எங்கள் சுடர் விட்டுறேன் எங்கள் ஜோதியை ஞானசம்பந்தர் நிறைய என்ன செய்வாங்க? சாமியை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப சிவபெருமானையே சோதிக்கிறது. அவரே எல்லாத்தையும் சோதிச்சிருக்கு. இவருக்கு என்ன செய்வாங்க? ஆனால் சிவபெருமான் சோதிக்க தெரியாது, அது வேறு விஷயம். நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் சாமி சோதிப்பாராமே, சிவலிங்கத்தை வீட்டில் வைக்கக்கூடாதாமே அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. சிவலிங்கம் தான் வீட்டில் இருக்கணும். நடராஜர் படம் வீட்டில் இருக்கணும். எல்லாருடைய வீட்லேயும் நடராஜர் பெருமானுடைய படம் இருக்கணும். நிறைய பேர் அதை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது வைக்காதனால தான் எல்லாருக்கும் துன்பம். புரியுதா உங்களுக்கு? சிவலிங்க படம்லாம் வீட்டில் வைக்கணும். உங்க வச்சுருக்கீங்களா? சிவலிங்க படம் நடராஜர் வச்சுருக்கீங்களா? சிவலிங்க வச்சுருக்கீங்க, ரைட். இருக்கணும். சிவலிங்கம் கண்டிப்பாக இருக்கும். நடராஜர் இல்லைனாலும் அடுத்து கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கணும். அவர் ஆடலைன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்ம ஆட்டம் நின்றோம்.
அவர் ஆடுறது நிப்பாட்டேன்னா இங்கே நமக்கு வெளியில் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கடாங்க ஏண்டா என்ன ஆட்டம் போட்டடா அப்படின்னு வெளியில் கூத்தாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? படம் வந்துக்கிட்டு இருக்கும், வெளியில் திறப்பு வச்சு அடிச்சுக்கிட்டு ஆடுவாங்கல்ல. அப்போ சாமி அதான் பார்ப்பான், இவன் என்னென்ன ஆட்டம் போட்டானோ அத்தனைக்கு சேர்த்து மாற்றி அவன் முடிவு கொண்டு போகும்போது அவங்க முன்னாடி ஆடுவாங்க. நீ இப்படி தானே ஆட்டம் போட்டேன்னு காமிக்கிறதுக்காகவே சாமி என்னவோ வரான், அவங்க ஆட்டத்தை காமிப்பான். நீ இப்படி தானே ஆடின, உனக்கு முன்னாடி இப்போ எப்படி ஆடுறாங்க மட்டும் பாரு அப்படின்னா சாமி. அப்படி நாம் என்ன செய்வோம், எல்லை இல்லாத தப்புகள் பண்ணிடுவோம். பிறகு எடுத்து என்ன தப்பு பண்ணணும்னு நமக்கே தெரியாது. நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடி மாயா 100 கோடிகள் மாயாசக்திகள் தமது மாயைகள் தொடங்கினா அப்படிப்பாரு நமது மாயகாசக்தி. அப்படி என்னென்ன தப்பு செய்வோம் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தப்பு செய்வோம். தப்பு செய்யலை நம்ம என்ன செய்ய மாட்டோம், இறைவனையிலே மறந்துடுவோம். இறைவனை துணிஞ்ச தப்பு செய்யறது என்னத்துல போது யாருக்கு என்ன யாரும் வந்து பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படிமா நம்ம வந்து அதெல்லாம் துணிஞ்சு தப்பு செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று அடுத்த பிறகு இப்போ நடக்கிறத பாருங்க, அடுத்த பிறகு இருக்கிறத சந்தோஷத்தை இழந்துடாதீங்க அப்படிப்பாங்க சிலர். பார்த்துருக்கீங்களா? அதுதான் தப்பு. இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், சிவபெருமானை நாடி வழிபாடு செய்ய வேண்டும். இருக்கிற இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு கோயில் நீங்கள் குளங்கிறீங்க அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, கோயில் போய் விட மாட்டாங்க. என்னங்க கோயிலெலாம் டெய்லி போகிறது தானேங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நாம் அவங்க பேச்சை கேட்டோம்னா நாம் கீழே போயிடுவோம். அதனால் அவங்க பேச்செல்லாம் நம்ம நம்மளுடைய ஆன்மா கிடைக்கிற வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்காகவும் சாமி என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வார். முதல்ல உங்கள் ஆன்மா கிடைக்கிறன்னு அதுக்கு நீ வழிபாடு செய்யணுமா வேண்டாமா? அடுத்து நீ பிறவி இல்லாத நிலையை அடையணுமா வேண்டாமா? அதுக்கு உயிரை பக்குவப்படுத்தணுமா வேண்டாமா? அதுக்கு திருக்கோயிலுக்கு வரணுமா வேண்டாமா? அதுக்கு இறைவனுக்கு பணிப்பு செய்ய வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். செஞ்சால் தான் கிடைத்தர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதான். சரி, அப்போ சொன்னாரா, இது சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது எப்படின்னு சொன்னாலும் அதே போல் காசி முனிவர் என்ன சொன்னார், இது சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னு உணர்ந்து எந்த யார் அருள் இத்திறமோ என்று விட்டார். சாமி இது உன்னுடைய திருவருள் தானா, இந்த அசுரப்படைகள்லாம் வளர்த்துட்டேனே, நீ இந்திரர்களுக்கெல்லாம் இப்போ துன்பமாயிருச்சே, தேவர்களெல்லாம் இப்போ துன்பப்பட போகிறாங்களே அப்படின்னு நினச்சி சரி இதுவும் சிவபெருமான் திருவருள் அப்படின்னு உணர்ந்தார். யாரு? காசி முனிவர். நல்ல அறிவுடைய காசி முனிவர் உள்ளத்தில் இங்கனம் எண்ணி தம்மிடம் தோன்றிய மைந்தர்களை பார்த்து, மைந்தரை பழைய உங்கள் குலத்தின் குலகுருவாகிய சுக்கராச்சாரியை அவரிடத்து போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய குலகுரு யார்? சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் சுக்கரன் என்று சொல்வாங்க. இந்த திசையில் ஒரு சுக்கர திசைன்னு சுக்கர திசை இருந்துச்சுன்னா அவர் தான் சுக்கராச்சாரியார் சுக்கரன். அவர் திசை நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். உனக்கு என்ன சுக்கர திசையா இப்படி உனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படிப்பாங்க. பார்த்தீங்களா? அவர் திசை பார்த்தீங்கன்னா நிறைய செல்வங்கள் குளிக்கும் தெரியுமா உங்களுக்கு. ஆனால் எந்த நீங்கள் அந்த நவகிரகங்களை நீங்கள் எந்த குருவை நீங்கள் வழிபாடு செய்தாலும் அவர்களெல்லாம் சிவபெருமானுக்கு கீழே தான். அவர்கள் என்ன செய்வாங்க, சிவபெருமானிடம் கேட்டு தான் அவர்கள் அந்த அருளை செய்வார்கள். தானாக இயங்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. இப்போ நவகிரகங்களும் யார் சொல்லி செய்கிறாங்க, சிவபெருமான் சொல்லி. இப்போ அதுக்காக ஞானசம்பந்த பெருமானை என்ன செய்கிறாரு, அதிகமே பாடுறாரு. தானொரு கோடும் நாடும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படிங்கிறார். அந்த கோடும் நாளும் என்ன செய்யாது, அடியார்களை வந்து ஒன்றும் செய்யாது அப்படின்னாரு. அது எந்த அடியாருக்குனாரு, நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னாரு. யார் ஒருவர்கள் சிவபெருமானை அன்போடு பூசித்து அவரையே நினைந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளும் கோடும் ஒன்றும் செய்யாது. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சாமி, மதியம் ஒரு சாமி, சாயங்காலம் ஒரு சாமி, இரவு ஒரு சாமி அப்படின்னு வழிபாடு பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சி கடைசி வரைக்கும் உறுதியாக பற்றி கொண்டு அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒன்றே குணம் ஒருவனே தேவன் என்று ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். அது என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரின்ட்டு ஒரே தெய்வத்தை பிடிச்சிட்டோம்னா அந்த தெய்வம் நம்மளே இது அவங்களுக்கு இது சரியில்லை, இது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, அடுத்த சாமிட்டு போகிறது, இது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, அடுத்த சாமி இப்படி பண்ணோம்னா அடுத்து பார்ப்போம் பாரு, என்ன நம்புவோம் அங்கே போயிட்டான் பாரு, என்ன நம்ப அங்கே போயிட்டாங்கன்னு எல்லாமே கைவிடும். புரியுது அவங்களுக்கு? அப்படி எல்லாம் ஒரே தெய்வத்தை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படி சப்போஸ் வேறு தெய்வத்தை நீங்கள் வணங்க போனாலும், இப்போ எதுக்கு ஒரு தெய்வம் தேர்ந்தெடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, சிவபெருமானாக பாருங்கள். மற்ற தெய்வத்தை பார்த்தாலும் சிவமாக கண்டு வழிபாடு செய்யும். யாதொரு தெய்வம் கொண்டீர் அது தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனார் தான் வருவர்.
அந்த அம்மைப்பராகிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார் என்று உணருங்கள். அவ்வளோதான். தான் ஒரு கோலும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாள். அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்குள்ள இருந்து அம்மையப்பராகிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். மற்ற தெய்வத்தை பார்த்தாலும் சிவமாக பார்க்கணும். சரி, அவர் உடனே சுக்கராச்சாரியர் போய் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே சுக்கராச்சாரியர் பார்க்க அத்தனை பேர் வந்தாங்க. காசிமூர் அவ்வாறு அனுப்பிய போது சூரபத்மன் அவரிடம் விடைபெற்று அளவில்லாத வெற்றியுடைய படையுடன் போய் தன்னிடம் அன்புடைய சுக்கராச்சாரியை போய் அணுகினார். அப்பொழுது அவர் வருகை கேட்டு உணர்ந்த ஒளிவிளங்கும் சுக்கராச்சாரியார் தமக்கு ஏற்பட்டிருந்த வாட்டம் நீங்கி மகிழ்ச்சி என்ற தேனை பருகி அவனது வருகையில் மகிழ்ந்து மாணவர் கூட்டத்தோடு எதிர்கொள்ள தொடங்கினார். அந்த வேறையும் போய் எதிர்கொண்டு வணங்கினார் சுக்கராச்சாரியர். சூரபத்மன் தன் தம்பியருடன் பெரிய படைகளுக்கு முன் போய் நிறைந்த விருப்பத்துடன் எதிர்கொண்டு சுக்கராச்சாரியரின் தாமரை மலர் போன்ற அழகிய திருவடிகளை வணங்கி எழுந்து நின்றார். அச்சமயத்தில் அவர் முன்னிலையில் சிறிது நின்று என்னாலும் அவர் சொல்லும்போது எப்படி வாழ்ந்தாங்க, என்னாலும் நன்றாக வாழ்கிறார். நன்று வாழிய நாளும் என்று ஆசைகள் என்னுடைய ஆசைகள் உங்களுக்கு எப்பொழுது இருக்கும் அப்படின்னு சுக்கராச்சாரியர் வாழ்ந்தார். இப்போ எப்படி சொல்றாரு, வாழ்த்து எப்படி என்னாலும் நன்றாக, என்னாலும் நல்லா வாழுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே இந்த பெரியவர்களுடைய ஆசையை வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பெரியவர்களுடைய ஆசை வாங்குறதுக்கு யோசிக்காங்க. இப்போ அம்மா காலில் விழு, அப்பா காலில் விழு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது பிள்ளைகளுக்கு. சில பேருக்கு சொன்னாலும் வர மாட்டேங்கி, உடனே சொன்னது உடனே எழுச்சியாக வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. பெரியவர்களுடைய ஆசை அவ்வளோ முக்கியம். இதுக்கு உதாரணம் யாருன்னா விநாயகர் பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பூசி தெரிஞ்சு அது பழத்தை பெற்றாரா இல்லையா? தெரிஞ்சா இவர் உலகத்தை சுற்றி வந்தார். இவர் வந்து தாய் தந்தையரை சுற்றி வந்து விழுந்து வணங்கினார், உடனே பழத்தை பெற்றுக்கணும். இதை சொல்லி கொடுத்தவரை விநாயகர் பெருமான் தான். தாய் தந்தையரை சுற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் யார்? விநாயகர். யார் ஒரு தாய் தந்தையரை வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய வாழ்வு மேம்படும். எங்கே போனாலும் தாய் தந்தையரும் விழுந்து வணங்கி வழிபாடு செய்து விட்டு போனால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி வழிபடாதனால தான் நமக்கு என்ன செய்யும், வெளியில் போனால் ஏதாவது குத்திடுது, இல்லைனா ஏதாவது எத்திடுது, திடீர்னு ஏதாவது ஒன்று முட்டிடுது. இப்படி ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களை வழிபாடு செய்யாமல் செல்வது தான். சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும், தாய் தந்தையரை வணங்க வேண்டும், அவர்கள் திருவடிகளில் இருந்து ஆசீர்வாதம். அடியின் திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிரிப்பாக கூட இருக்கலாம், சிரித்தாலும் பரவாயில்லன்னு அடின்னு ஒருத்தரை விடலை, வர்றவங்க ஒரு திருவடியில் பூரா விழுந்து விழுந்து ஆசீர்வாதம். ஒரு வயசில் முத்திருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. அது சாமியுடைய திருவள்ளினால் நம்ம கையில் இருக்க முடியாது, சாமியுடைய திருவள்ளினால் நிறைய அப்படியா? சரி அப்படி என்னாலும் நன்றாக வாழுக அப்படின்னு வாழ்கிறாங்க. இப்போ அடியார்கள் மக்கள்லாம் நம்ம வீட்டுக்கு இல்லத்துக்கு வந்து சாப்பிட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடியார்கள்லாம் நீ என்ன செய்வீங்க, அவங்களோட உபசரிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது நன்று உமது வரவு நாங்கள் தவம் அப்படின்னு அடியார்கள் வந்தாங்கன்னா நன்று உமது நல் வரவு, நீங்கள் வந்தது நாங்கள் செய்த புண்ணியம், நாங்கள் செய்த தவம் அப்படின்னு சொல்லி இது பெரிய குளத்தில் சைக்கிளாக சேர்ந்து சொல்லுவோம். நன்று உமது வரவு நாங்கள் தவம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். உள்ள அவங்க அடியார்கள் வந்து அமுது பாலிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, மற்றும் ஒரு சோபனமாகுது அப்படின்னு அடியார்கள் வந்து என்ன செய்வாங்க, அருள் பாலிப்பாங்க. அப்படிப்பட்ட அருளை நாம் என்ன செய்ய வேண்டும், அடியார்களிடத்திலிருந்து வாங்கணும். அதுக்கு அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதை செய்வது ரொம்ப சிறப்பு. அடியார்களுக்கு என்ன செய்யணும், இந்த பிறவியில் அன்னம் பாலிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பிறவி ஆகிய பயன் திருப்தியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து போகும்போது நம்ம வருத்தத்தோடு தான் போகும். ஒரு அடியாருக்காவது என்ன செய்யணும், பிறந்த பிறவியில் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும். மண்ணில் பிறந்தார் பெருமையின் மதிசூடும் அன்னலார் அடியார்களை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கொண்டார்கள். உண்மையாமனில் உலகம் முன் வருகவென உரைப்பார் என்பது சொல்கிறார். நான் விழாக்களையும் வேட்ட செய்கிறார். அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதையும் நம்மளுடைய மண்ணில் பிறக்கக்கூடிய பெரும் பயனாக கருதுகிறார். மற்ற இதெல்லாம் பெருமையெல்லாம் சொல்லலை, ஆனால் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதையும் திருவிழாக்களை கண்டு காணுவதுமே மிகப்பெரிய பயன். அதனால் திருவிழாக்கள்லாம் போய் பார்க்குற நோக்கம் என்ன அப்படின்னா,
சாமியுடைய பஞ்சகிருத்தியமாகிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற பஞ்ச தொழிலையும் அங்கே திருவிழாக்களாக நடத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு எங்கே மதுரை மதுரை. அதெல்லாம் செல்லில் பார்க்க மாட்டோம், மற்றதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு தேரோட்டம் இருந்துச்சு எப்படி இருந்து பார்த்தீங்களா? அப்படி செல்லில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும். என்ன நம்ம இந்நேரம் அங்கே போக முடியல, நம்ம என்ன செய்யணும், வீட்டில் இருந்து எல்லா திருக்கோயிலுமே இப்போ நல்லா சிறப்பாக எல்லா கோயிலும் போடுறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா திருக்கோயிலையும் இப்போ இப்போ இந்த கொரோனா போனதுனால ரொம்ப சந்தோஷமாக இல்லை, எல்லாருக்கும் சிறப்பு. அப்படி பெரியவருடைய ஆசீர்வாதம் நமக்கு. அப்போ அடியார்கள் வந்து எப்படி சொல்லணும், மற்றும் வந்து சோகம் அது அடியார்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அடியார்கள் வர வைக்கும்போது நன்று உங்களுக்கு வரவு நன்று உடனே அடியார்களை வந்து ஆசீர்வாதம் வைப்பாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த பாடல்கள் பாடி அந்த இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். சிவருமனுடைய பாடலை பாடி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. நம்ம என்ன செய்வோம், நம்ம அடியார்கள்லாம் என்ன செய்வோம், இந்த பாட்டை பாடி ஆசீர்வாதம். மற்றவனா நல்லா இருமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி தானே சொல்லுவாங்க, நல்லா இருப்பாங்க. வேறு என்ன செய்வாங்க, வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். இதுனா நம்ம எல்லாமே சிவருமன்ட்ட ஒப்படைச்சிடணும். இந்த பாடலை பாடி சிவருமன் உங்களுக்கு அருள் செய்வார், இந்த பாடலை பாடி சாமி உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா எதுவுமே நாம் செய்தோங்கிற எண்ணம் நமக்கு சுத்தமாக வரக்கூடாது. பரவாயில்ல நம்ம காலில் விழுந்துட்டாங்களா உடனே நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு ஆணவம் வந்துடும். நம்ம அதனால தான் அந்த நேரத்தில் இறைவனுடைய பாடலை பாடி நம்ம ஆனந்தத்துலேருந்து நம்ம நீங்கிக்கணும். காலை தொட்டாலே நமக்கு என்ன ஆயிரும், உச்சிக்கு போயிடுவோம் நம்ம. அதுலேருந்து ஏன்னா ஆணவம் வந்துடும்ல, ஆனால் நம்ம காலில் வந்துட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும், ஒரு ஆணவம். அது நம்ம கிடையாது, சுவாமியுடைய திருவடி என்று நினைக்க வேண்டும். அவர்களுக்கு உடனே இந்த பாடலை பாடி அவங்களுக்கு ஆசீர்வாதம். உடனே என்ன செஞ்சாரு, நல்ல அறிவு இல்லாத சூரபத்மன் அவருடன் போகும்போது தன் தம்பியரான தாரகளை வெற்றியுடைய நம் படையை காவல் செய்வாயாக என்று படை அணிவகுப்புடன் இருக்கச் செய்து சிங்கமூருடன் சென்றான். சுக்கரேஷ் என்ன செய்யாரு, அவரை வர வச்சாரு. நன்று உமது வரவு அப்படின்னாரு. எல்லாரும் நன்றாக வாழ்க அப்படின்னு வாழ்த்தினாரு. அசுரனுக்கு மன்னன் சூரபத்மனை தன் இரு கைகளால் தழுவி எக்காலத்தும் வாழ்கின்ற தன் இருப்பிடத்துக்கு அழைத்து சென்றார். அழைத்து சென்றது சிம்மவாசரனையும் தாழ்வாசரனையும் அவருடைய இருப்பிடத்துக்கு அழைப்பு விட்டு உடனே இவர் எங்கே போகிறாரு, சுக்கராச்சாரியரை பார்க்க சூரபத்மன் போகிறார். உயிருக்கு துணையான சிங்கமுகன் அன்புடனே தன்னோடு வர சூரபத்மனை சுக்கராச்சாரியர் தன் இருப்பிடத்துக்கு அழைத்து சென்று செய்ய வேண்டிய முறையை சொன்னார். இப்போ தான் உபதேசமே பண்ண போகிறார். உபதேசம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உபதேசம் என்பது புத்திமதி ஒன்று. வேற என்ன சொன்னோம், பிறருக்கு குருநாதர் மூலமாக உபதேசம் வாங்குது, உபதேசம், புத்திமதி, அப்புறம் வேற என்ன சொன்னோம், அறிவுறுத்தல், இப்படி நிறைய சிறப்புகளாக இருக்கு. இப்போ மாணிக்கவாசக பெருமான் வந்தார், சிவபெருமான் நல்லா எப்படி வந்தார், மந்திரியாக வந்தார். மந்திரியாக வந்தவரை சிவபெருமான் என்ன பண்ணார், சுத்த சாமியாராக ஆகிட்டார். தெரிஞ்ச வந்த நேர திருப்பரங்குறைக்கு வந்தார். எதுக்காக வந்தார், குதிரை வாங்க வந்தார். வந்தவர் பார்த்ததும் அந்த ஒளியை கேட்டு போனார். அங்கே சிவபெருமான் அத்தனை 999 அடியார்களை முன்னிறுத்தி அங்கே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி காலத்தில் காட்சி கொடுக்க அங்கே சுவாமி என்ன செஞ்சார், மாணிக்கவாசக பெருமான் போனதும் போய் திருவடியில் விழுந்தார். பார்த்ததுமே சாமி பார்த்ததுமே, சாமி நீங்கள் கையில் வந்து சாமி ஒரு ஏடு வச்சுருந்தேன். சிவன் பார்த்ததுமே, சாமி அந்த கையில் வைத்திருக்கின்ற ஏடு என்ன அப்படின்னு கேட்டார். இது சிவஞான போதம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அந்த சிவம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்களே எனது குருநாதராக ஆகிறாக என்று சொன்னார். உடனே சிவம் என்ன பண்ணார், சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, உயர்வுடையது, எக்காலத்தும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், இது நிலையான பொருள் அப்படின்னாரு. சிவம்
அப்புறம் ஞானம் என்றால் என்ன அப்படின்னா அதை பற்றி அறிவது ஞானம் அப்படின்னாரு. சிவபெருமானை பற்றி அறிவது ஞானம். அப்புறம் போதம்னா என்ன அப்படின்னாரு, அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னாரு. இது மூணையும் சொன்னதும் மாணிக்கவாசகர் என்ன பண்ணாரு, அப்படியே திருவடியை விழுந்து படிக்கணும். உடனே சிவபெருமான் 2 திருவடியை தூக்கி அவர் தலையில் வைத்து உடனே என்ன பண்ணாரு, அவருக்கு உபதேசம் செய்தார். என்ன உபதேசம் செய்தார்? 5 உபதேசம் செய்தார். நம்ம சைவத்தில் உள்ளவர்களுக்கு சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி வந்து, சிவபெருமான் எப்படி வந்தார்? சிவபெருமானாக வந்து உபதேசம் பண்ணார். மானுட சட்டை தாங்கி வந்து மாணிக்கவாசகர் பெருமானுக்கு அருள் செய்கிறார். அதே போல் நமக்கு குருநாதராக வழங்கக்கூடிய நம்ம யார்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கோமோ அந்த குருநாதருடைய மானுட சட்டை தாங்கி வந்து சிவபெருமான் நமக்கு உபதேசம் செய்வார். அந்த மந்திரத்தை நம்ம கடைசி வரைக்கும் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சிலர் தீட்சை எடுக்காதவங்க இருக்கீங்க, சாமி நாங்கள் எதை சாமி சொல்ல அப்படின்னா, நீங்கள் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு நமச்சிவாய் இச்சு சேர்த்து பார்த்தீங்களா, நமச்சிவாய்னு இச்சு சேர்த்து சொல்லணும். இறைவனுடைய நாமமாக இருக்கும். அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தீட்சை எடுக்கக்கூடிய நிலையை சிவபெருமான் உங்களுக்கு. அப்போ நாதன் நாமும் நந்தி நாமும் வரதன் நாமும் அப்படின்னு அந்த நாமத்தை நாம் சொல்லணும் என்று சொன்னால் அடுத்த நிலைக்கு சிவபெருமான் நம்மை அழைத்து சொல். இப்படி உபதேசம் என்பது குருவிடம் இருந்து வாங்குவது உபதேசம். அம்பாளுக்கு சாமி உபதேசம் பண்ணார், ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்தார். அதை முருகப்பெருமான் வந்து என்ன செஞ்சாராம், உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அம்பாளுக்கு உபதேசம் பண்ணும்போது முருகப்பெருமான் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முருகப்பெருமான் வந்து உபதேசம் பண்ணாமல் கேட்கக்கூடாது. அப்படி உபதேசம் வாங்க வேண்டும் என்று வந்தது தான் திருப்பரங்குன்றம். புரியுதா உங்களுக்கு? போன்ற நம்ம அதை சொன்னோமா என்னன்னு தெரியல. ஆமாம் சிவா, மடியில் உட்காந்து கேட்டார். மடியில் உட்காந்து கேட்டாங்க முருகப்பெருமான். ஆனால் உபதேசம் சொன்னது யாருக்கு? அம்பாளுக்கு தான் சாமி உபதேசம் பண்ணார். இது முருகப்பெருமான் கேட்டார். ஆனால் இது கேட்கும்போது இவர் கேட்டுக்கிட்டார். உபதேசம் சொல்லும்போது முருகப்பெருமான் கேட்டுக்கிட்டார். ஆனால் அது குருவின் மூலியமாகத்தான் கேட்க வேண்டும் என்று சிவபெருமானே என்ன செஞ்சிருக்காரு, நூலில் சொல்லியிருக்காரு. குருவர் இல்லாமல் திருவருள் அடைய முடியாதுன்னு சொன்னத காரணத்தினால மறுபடியும் வந்து இங்கே வந்து உபதேசம் வாங்கிய இடம் தான் திருப்பரங்குன்றம். இது அவங்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்புடையது திருப்பரங்குன்றம். சரி, இப்படி குருநாதர் மூலியமாக நாம் எந்த செய்யணும் உபதேசம். இப்போ வந்து இவர்களுக்கு புத்திமதி சொல்கிறாரு. புத்திமதி சொல்லி என்ன செய்கிறாரு, என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்ய போகிறார். என்ன உபதேசம் செய்தார் அப்படின்னா, சிறந்த வேள்வியை குறைவில்லாமல் செய்ததையும் சிவபெருமான் எழுந்தருளி பெறுதற்குரிய செல்வத்தையும் அருளிய தன்மையும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். நாங்கள் போய் இந்த மாதிரி தவம் செஞ்சோம், சிவபெருமான் எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்களுக்கு அருள் செஞ்சார். நான் இறந்து கிடந்தேன், என்னை உருப்பிச்சு கொண்டு வந்து எனக்கு 1008 அண்டங்கள் 108 யுகங்களாக ஆள வேண்டும் என்று சிவபெருமான் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறார். காசிபர் உரைத்தது உடனே தந்தையார்கிட்ட போய் சொன்னதும், உடனே தந்தையார் வந்து உங்ககிட்ட எங்களை அனுப்பி விட்டதும், இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து சுக்கராச்சாரியர்கிட்ட சூரபத்மன் எடுத்து சொல்லியிருக்கார். அறியாதவர் பாசம் எனவும் பசு எனவும் பதி எனவும் பொருள்களை 3ஆக சொல்வார். முதல்ல என்ன சொன்னார், உபதேசம் செய்கிறார். எப்படி உபதேசம் செய்கிறார்? பதி பசு பாசம் என்கின்ற 3 பொருள் உண்டு அப்படின்னாரு. இவர் என்ன செய்கிறாரு, தப்பாக சொல்லிக் கொடுக்குறார். குருநாதர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல வழியில் போகக்கூடிய சொல்வது தான் குருநாதர். தீய வழியில் போகணும்னு சொல்கிறவருக்கு குருநாதர் கிடையாது. குருவும் குருட்டாட்டம் ஆடி குடி விழுந்தவாறு அப்படின்பார். நல்ல குரு அமையலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கை நரகமாக ஆகிடும். அவர் குருநாதர் எப்படி இருக்கணும், அவர் தெளிவாக இருக்கணும். முதல்ல சிவபூஜை செய்யுங்கள், தினசரி திருக்கோயிலுக்கு செல்லுங்கள், அப்புறம் என்ன சொல்லணும், அங்கே போய் தொண்டு செய்யுங்கள் இப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு இவர் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உண்மையான குருநாதரா? அவர் என்ன செய்யணும், அவர் காலையில் எழுந்து எந்திக்கணும், சிவபூஜை செய்யணும், திருக்கோயிலுக்கு போகணும், திருத்தொண்டு செய்யணும், எல்லா விதமான வழிபாடும் செஞ்சால் அவர் தான் உண்மையான. அப்போ தான் அவர் வந்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நல்லாயிருக்கும். அவர் ஒரு வேலை செய்யாமல் மற்ற ஊருக்கு தாங்க உபதேசம், நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி உள்ள ஒரு உபதேசம் அவர் வந்து குருநாதர் கிடையாது. அவர் அந்த நெறியில் நிற்கணும், கடைசி வரைக்கும் அந்த நெறியில் நின்று தான் பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா, இது கூட செய்ய மாட்டீங்களா நீங்கள், நாங்களும் எப்படி இருக்கோம் தெரியுமாங்க அப்படிவாங்க. கடைசி வந்து இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும். நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி செஞ்சோங்க. அந்த காலத்தில் யார் வந்து பார்த்தா, சிலர் அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி செஞ்சோம் அப்படிப்பாங்க, அந்த காலத்தில் யாருக்கு வந்து பார்த்தா அப்படிப்பாங்க. ஆனால் அவர் கடைசி பார்த்தா அவர் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும். இவர் சொல்கிறதா நம்புவார். அப்படியே அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போங்க, ஒரு நாளோட மலர் பறிக்காமல் இருக்க மாட்டாங்க, அப்படி சொல்லி எல்லாம் சொல்லுவார், உபதேசம் செய்வார். அப்படியாங்க உங்களோட பெருமை விட முடியாது அப்படின்ட்டு என்ன செய்வார், அவரை பற்றி இன்னொருத்தர் சொல்லுவார்.
போயாகிட்டு அவன் எதிர்க்கிறது 8 மணி தான் எதிர்ப்பா அப்படிப்பாங்க. அவரை பற்றி இன்னொருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவார், இவர் ஆனால் சொல்லுவார் 4 மணிக்குள்ள இருந்துச்சுருவாங்க, அப்புறம் பூ பறிப்பீங்க, கோயில் கோயிலுக்கு போகாத நாளும் கிடையாது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அப்படி சொல்லுவார். அவரை பற்றி இன்னொருத்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், அவன் 8 மணி தான் எதிர்ப்பா அப்படிப்பாரு அவரை பற்றி. அப்போ தான் அவருடைய இது தெரியும். அப்போ ஊருக்கு தான் உபதேசம், அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருவும் கூட்டாட்ட மாதிரி தெளிவில்லாத குரு அப்படின்னா இப்போ கண்ணை கட்டி புளியில் விழுந்த கதையாக ஆயிடக்கூடாது. அப்படி குருவும் குருட்டாட்டம் ஆடி புளி விழுந்தவாறு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து அப்போ குரு எப்படின்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டன். அப்படி குரு வந்து அப்படி தெளிவான குருவாக இருந்துச்சுன்னா இருந்தார் அப்படின்னா தெளிந்த நீர் எப்படி இருக்கும், உள்ள பொருள்லாம் தெரியும். தெளிந்த நீர் இருந்தால் அதுபோல் குரு எப்படி இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அவர் வந்து எப்படி இருக்கணும்னா கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கணும். அவர் தான் தெளிவான குரு. மற்றவர் உபதேசம் செய்தார் என்று சொன்னால் அவர் அந்த நெறியில் நிற்கணும். அவர் தான் தெளிவான குரு. அப்படிப்பட்ட தெளிவான குரு. திருநாமம் அவருடைய நாமத்தை சொல்லுதல், செப்பல்னா சொல்லுதல். இப்போ தெலுங்குல செப்புங்க அப்படின்னாங்கல்ல, அது தமிழில் செப்பல்னா தமிழே சொல்லுதல், அவருடைய நாமத்தை சொல்லுதல். இப்போ நம்முடைய குருநாதனுடைய நாமம் சிவபிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமி திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நாமத்தை செப்புதல் சொல்லுதல். இப்போ ஸ்ரீ சரவண மாணிக்கவாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி சொல்கிறீங்கல்ல, அதுதான் அந்த குருநாதருடைய நாமத்தை சொல்லி அவர்களை போற்றி செய்வது. நமக்கு உபதேசம் செய்த குருநாதரை போற்றி விடுவோம். அந்த குருநாதர் அப்படி தெளிவு குருவின் திருவேணி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை காட்டல். அவங்க உபதேசம் செஞ்சாங்களா, அதுதான் வார்த்தை. அதை மனசில் வச்சுக்கணும். அதை கடைசி வரைக்கும் விடாமல். அப்புறம் கடைசி ஒன்று சொன்னால் பாருங்க, தெளிவு குரு சிந்தித்தல் தானே, அவருடைய உருவத்தை சிந்தித்தல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. குருநாதர் என்னைக்கு நம்ம சிந்திக்கிறோமோ நமக்கு எல்லாமே வந்து நமக்கு கை. அப்படிப்பட்ட குருநாதர் நம்ம சிந்திக்கிறோம்னா அப்போ குருநாதர் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவர் தெளிவாக இருக்கணும், அவர் நெறியில் நிற்கணும், அவர் சிவபூஜை செய்யணும், எல்லா தொண்டுகளும் பண்ணணும். அப்படின்னா அவர் வந்து தெளிவான குரு. அப்புறம் தான் அவர் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு தகுதியானவர் என்று நாம் கூறிக்கொள்ள. அப்படி குருநாதர் எப்படி இருக்கணும், உழைப்பாக இருக்கும். சரி, இப்போ சொன்னார் பதி பசு பாசம் என்கின்ற 3 பொருள் உண்டு அப்படின்னாரு. ஏற்கனவே நம்ம சைவஸ்தானத்தில் சொல்லக்கூடியதான். பதி என்றால் இறைவன், பசி என்றால் உயிர்கள், பாசம் என்றால் தலைகளாகிய கண்ணும் நாம் செய்யக்கூடிய வினைகள், அடுத்து மாயை என்பது இந்த உலகம், அடுத்து கண்மம் மாயை, ஆணவம் என்பது நாம் எல்லாரிடம் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய என்றும் உள்ள பொருளாக விளங்கக்கூடிய ஆணவ மனம் என்கின்ற ஒரு மனம். சரி, செய்யப்படும் வினை தீவினையும் நல்வினையும் என்று பிரிவுபட்டு 2 என்று சொல்வார். 2 என்று சொல்வார் அப்படின்னு இவர் எடுத்து சொல்றாரு. மற்றவங்க என்ன செய்வாங்க, பதி பாசம் பாசம்வாங்க. இவர் எப்படி சொல்றாரு, உபதேசம் செய்கிறாரு. யாருக்கு, சூரபத்மன் சொல்றாரு. மற்றவங்க பதி பசு பாசம்வாங்க, வேணா 2 வினம்பாங்க, ஒன்று நல்வினம்பாங்க, ஒன்று தீவினம்பாங்க அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை அதுதான். ஆனால் இவர்களுக்கு உரைக்கும் போது தவறாக பாதையை காட்டுகின்றார் குரு. என்ன குரு, சுக்கராச்சாரியர் காட்டுறார். பிரிவுபட்டு 2 என்று சொல்வார். அந்த வினைகள் காரணமாக உயிர்கள் பிறவியை அடையும் என்று சொல்வர். இன்பமான கடலில் முழுகும் என்று சொல்வர். இப்படிலாம் எடுத்து கதை விடுறாரு. ஆனால் உண்மை அதுதான். அதை வந்து என்ன சொல்றாரு, பொய்யாக உரைக்கின்றார் சுக்கராச்சாரியர். உயிர்கள் யாவும் ஒரு பிறப்பில் மட்டுமின்றி ஊழ் என்று சொல்லப்படுகின்ற முறையை பொறுத்து 2 பிறப்பிலும் அனுபவிக்கும் என்பர். அவ்வாறு அனுபவிக்கும் காலத்தில் பின்வரும் பிறவிக்கும் காரணமாக அரிய பழைய வினைகளை ஈட்டும் என்பர். பழைய வினைகளை எப்படி ஈட்டும், நல்லா யோசிச்சுக்கோங்க. பழைய வினைகளை ஈட்டுங்க, புது வினைகளை தான் ஈட்டுமே தவிர பழைய வினைகளை ஈட்டாது. ஏன்னா ஏற்கனவே பழைய வினைகள் இருக்கு. எத்தனையோ பிறவிகளில் நமக்கு வினைகள் இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், இந்த பிராப்த வினை அனுபவிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே செய்கின்ற வினைக்கு பேர் சஞ்சித வினை என்று பெயர். இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வினைக்கு பேர் பிராப்த வினை என்று பெயர். இனிமேல் நம்ம செய்யறோம் பார்த்தீங்கன்னா, அன்றாடம் பாவம் செய்யறோம்ல, நல்லது செய்யறோம் கெட்டது செய்யறோமா, அதுக்கு பேர் ஆகாமி வினை என்று பெயர். அதுதான் ஈட்டம், வினை ஈட்டம் என்று பெயர். பழைய வினைகளை எப்படி ஈட்ட முடியும், பழைய வினைகளை அனுபவிக்கத்தான் முடியும். அதுதான் சாமி என்ன செய்தார், நமக்கு பிறகு கொடுத்து இந்த உயிர்களை அனுபவிக்க செய்கின்றார். இந்த அனுபவிக்க வர்ற நேரத்தில் நம்ம நினைச்சோம் புதுசாக வினையை ஏற்படுத்திடும். சாமி எதுக்கு கொடுத்துருக்காரு இந்த பிறவியை, இப்போ இனிமேலாவது போய் இந்த பிறவி எடுத்து ஒழுங்காக வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை பாருங்க, பிறவி அனுப்பிச்சி விட்டா இது வந்து என்ன செய்யுது, பக்கத்து வீட்டில் ஊரை புறணி வச்சுக்கிட்டு இருக்கு. எது, இந்த உயிர் அங்கே எங்கேயும் போயிட்டு எக்கா உனக்கு இந்த செய்தி தெரியவே தெரியாதாக்கா, அக்கா போ அப்படின்னு கூப்பிட்டு வச்சு, உனக்கு இந்த செய்தி தெரியாதா, நல்லா போச்சு போ
எதனால என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோக்கா என்னக்கா நீ அப்படிம்பாங்க. தட்டி கூப்பிட்டு உழைக்கிட்டு இருக்காலே தட்டி கூப்பிட்டு இந்த செய்தி உனக்கு தெரியாதா, இது சொல்லணும்னா எனக்கு காது பிடிச்சிருக்கா அப்படிம்பாங்க. என்ன செய்வாங்க, அவர்களை வினையை ஏற்றம் இல்லாமல் நம்மளையும் சேர்த்து என்ன செய்வாங்க, கூட்டு வச்சு வினையை ஏற்றி விடுவாங்க. நீ கொஞ்சம் பாவத்தை அணுவி, நீ கொஞ்சம் அணுவி அப்படி செஞ்சாங்க. என்ன எல்லா சிவமானையும் உன் திருவருள்பா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க விட்டு அப்படியே அப்படின்னு காதில் கேட்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இது அவங்க சொல்றதை கேட்டுருவாங்க. இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க அதுக்கு மீறி சொன்னாங்கன்னா சரின்ட்டு மனசில் வாங்கிட்டு எல்லா சிவமான திருவள்ளுன்னு விட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு நேர்வினை ஆயிடும், ஆகாமி வினை ஏறிடும். ஆகாமி வினை ஏறிச்சுன்னா என்ன ஆயிரும், நமக்கு அதுக்கு ஒரு பிறவி வந்துடும். அது ஏற்றாமல் இருக்கணும்னா அப்படின்னா எல்லா சிவபெருமான் திருவள்ளுன்னு இருந்தோம்னா நமக்கு வினை ஏறாது, ஆகாமி வினை ஏறாது. நீ சொன்னல எல்லா சிவபெருமான் திருவள்ளுவர் போல் இருக்குன்னா அப்படி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்பத்தையும் அனுபவிக்கும் போதும் எல்லா சிவபெருமான் திருவள்ளுவர் செய்யுங்க, உங்களுக்கு ஆகாமி வினை பிராப்த வினையை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஜெயிக்கணும். அந்த வினையை அனுபவிக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், வெயில் அடிக்கிறத தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. மழை வரதை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. வெயில் அடிச்சுன்னா என்ன செய்யலாம், செருப்பு போட்டுக்கலாம். மழை வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், உடம்பு பிடிச்சிக்கலாம். இது செய்யலாம்ல. அப்போ வினை வருவது வரத்தான் செய்யும். பிராப்த வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திருமுறைகளை பாடணும். திருமுறை பாடணும்னா நம்ம எப்படி அதை செருப்பு போட்டுக்கிறோமோ, மலையை கொடை பிடிக்கின்றோமோ, நம்ம இறைவனுடைய பாடலாகிய திருமுறைகளை பாடினால் நாம் அதுலேருந்து தப்பிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அரிசி வாங்க போகிறோம். அரிசி வாங்க போகும்போது கடைக்காரன்ட்ட அரிசி சொல்கிறோம். இப்போ ஒரு அரிசி நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஒரு அரிசி கொடுப்பா அப்படிங்க, ஒரு 20 கிலோ போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு 20 கிலோ போட சொல்லிடுறீங்க. ஆர்டர் போட்டுறீங்க. ஒரு அரிசியை பொங்கி பார்க்கணும்னு வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அதில் ஒரு காப்படி எடுத்து பொங்குறீங்க, ஒரு 1/4 கிலோ எடுத்து பொங்குறீங்க. பொங்கி பார்க்கும்போது சாப்பிட்றீங்க. பொங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டது அது வயிறை போய் ஒரு வாடி பண்ணுது. இப்போ என்ன செய்வீங்க, முதல்ல என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே ஆர்டர் சொல்லியிருந்தீங்களா, அதை என்ன செய்வீங்க, போன் பண்ணி எப்போ அந்த அரிசி வேண்டாப்பா அப்படிங்களா. அதுதான் சஞ்சித வினை. ஏற்கனவே முற்பிறவில் செய்த வினை, அதுதான் ஆகாம இது சஞ்சித வினை. ஆர்டர் சொல்லியிருந்தீங்க, அதை கேன்சல் பண்ணுவீங்க, அதை பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இனிமே பொங்கன்னு நினைச்சிங்க பார்த்தீங்களா, அதை என்ன செய்வீங்க, போய்கிட்ட போயா நீயும் அரிசியும் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, அதை கொண்டு போய் கொடுப்பீங்க. அதுக்கு பேர் என்ன வேணும்னா அது வந்து இனிமே பொங்க நினைச்சது வந்து ஆகாமி வினை, அதையும் கொடுத்துறீங்க. இப்போ பொங்கி சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டாது சாப்பிடலையா, சாப்பிட்டாச்சு, அது வயிறு போய் ஒன்று பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அதை அனுபவிச்சே தீக்கணும். உள்ளே போனதை போய் பாய் விட்டு விரல விட்டு குத்தி எடுக்க முடியுமா, அது வர முடியாது, வராது. நீங்கள் என்ன அது உள்ளே போய் ஏதாவது பண்ணும். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், திருமுறைகள் பாடணும். சாமி வயிற்றில் போய் அதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு திருமுறைகள் பாடினா அது போய் ஒன்றும் செய்யும். இது அவங்களுக்கு எப்படி அந்த மழை இருந்தால் கொடை பிடிக்கின்றோமோ, வெயில் அடித்தால் செருப்பு போடுகின்றோமோ, அதுபோல் வயிற்றில் ஒன்றும் பண்ணாமல் இருப்பதற்கு நாம் திருமுறைகள் பாடினால் சிவன் என்ன பண்ணுவார், நம்ம அது இல்லாமல் செய்யணும். இப்போ நம்ம அனுபவிக்கின்ற இந்த பிராப்தவனை அனுபவிச்சுட்டு இருக்கோமா, இதில் இன்பம் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கா, சாமி எல்லாம் அவங்க திருவருளாலும் நடக்கும் சாமி, இதில் எது வந்தாலும் நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டோம்னா நமக்கு ஒன்றும் செய்யாது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது வரத்தான் செய்யும். நாம் பிறவி எடுத்துருக்கோம்ல, வரத்தான் செய்யும். ஆனால் அது நமக்கு தோன்றாதவாறு சிவன் பண்ணுவார். அதை நமக்கு கொடுக்கும். நமக்கு இன்பமும் துன்பமும் தெரியாத அளவுக்கு சாமி என்ன பண்ணுவார், அதை நமக்கு சொல்லும். சரி, அவ்வாறு ஈட்டுகின்ற இரு வினைகள் வழியால் பின் முன்னும் விரைவில் பிறக்கும். இதனால் இந்த உயிர்கள் பிறக்குமாங்க இறக்குமாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பாத அப்படின்னு என்ன சொல்கிறாரு சுக்கராச்சாரியார் அவங்கள்ட்ட சொல்கிறாரு. ஆனால் உண்மை அதுதான் அவர் சொல்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாமல் நிர்மலனாகிய ஜோதி வடிவமாகிய உள்ள பழைய சிவபெருமான் திருவிளையாட்டில் விருப்பம் கொண்டவராய் நினைவு மட்டுமுள்ள மாயையால் 5 பூதங்களை மற்றவற்றையும் படைப்பார். என்ன சொல்றாரு, சாமியுடைய திருவிளையாடல்னால தான் என்ன செய்வார், இவர் படைப்பார் காப்பார், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் சொல்கிறார். உண்மையிலே அவர் விளையாடுறதுக்கு அவருக்கு என்ன இதுதான், இந்த உயிரிலெல்லாம் நல்ல துன்பப்படட்டும், நல்லா விளையாடுவோம் இந்த உயிரில்ட அப்படின்னு அப்படி நினைப்பார் சாமி. இந்த உயிரில் துன்பப்படணும்னா நினைப்பார் இறைவன். அது செய்கின்ற வினைக்கு தகுந்தவாறு அதுவாக அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்குது, அதுவாக வினை செய்யும், அதுவாக அனுபவிக்கணும் ஏதாவது பொருள் இருக்கா. அப்போ இதை ஊட்டுகின்றவன் தான் இறைவன். அதை சொல்கிறாரு, ஊட்டுவது இறைவன் பின்னாடி சொல்கிறாரு. ஆனாலும் இந்த உயிர்கள் வினைக்கு தகுந்தவாறு தான் அடையும். அந்த வினைக்கு தகுந்தவாறு அடையும் போது நின்மலனாக விளங்கக்கூடிய மலமே இல்லாதவனாகிய சிவபெருமான் தான் முழுவதற் பொருள் அப்படின்னு எடுத்து சொல்கிறார். அவர் 5 பூதங்களையும் மற்றவற்றையும் படைப்பார். மாயையால் 5 பூதங்களையும் படைப்பாங்க.
மாயை என்று உள்ள பொருள். எப்படி பதி பசு பாசம் இந்த மூன்றும் எப்படி உள்ள பொருளோ அதுபோல் மாயையாகிய இந்த மாயை வந்து எப்படின்னா பதி பசு பாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாசம் வந்து மூன்றாவது பிரியும். அதுதான் கண்மம் மாயை ஆணவம் என்று மூன்றாவது பிரியும். இந்த மாயை வந்து சுத்தமாயை அசுத்தமாயின்னு அது ரெண்டாவது பிரியும். இது அவங்களுக்கு அந்த சுத்தமாயினா என்ன அசுத்தமாயை என்னன்னா நம்ம நிறைய இருக்கு விஷயங்கள். இந்த மாயையாகி இந்த உலகத்தை வந்து சாமி வந்து என்ன செய்யறாரு பஞ்சபூதங்களினால் படைக்கின்றார். நீர் நிலம் நெருப்பு காற்று இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம் இந்த உலகத்தை சஞ்சரிக்க முடியுமா? இந்த மாயை வந்து சாமி என்ன செய்வார் வேணும்னா தோற்றுவிப்பார், மறுபடியும் என்ன செய்வார் மீள ஒடுக்குவார். இதை ஒடுக்க செய்யனாலும் செய்யலாம். இப்போ தூளமாக உள்ளது, இப்போ சூக்மமாக உள்ளது தூளமாக நாம் பிரிக்கணும். இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல தெரிஞ்சவங்க ஒரு பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர் இருக்கு, அதை எரிச்சிடுறீங்க. எரிச்சு என்ன ஆகும்? சரி, அந்த சாம்பலை எரிங்க, அது ஆகாது, அது அழியவே அழியாது, என்றும் உள்ள பொருள். புரியுதா உங்களுக்கு? அந்த சூக்குமமான மூலப்பொருள்ல இருந்து தான் இவ்வளோ பெரிய பேப்பர் நமக்கு வருது. அப்போ அந்த மூலப்பொருளை என்ன செய்ய முடியுமா? அப்போ இருக்கிற பொருள்ல இருந்து தான் ஒன்றை உருவாக்க முடியுமே தவிர இல்லாத ஒரு பொருளிலிருந்து எந்த பொருளும் எடுக்க முடியாது. அப்போ உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. அப்போ இருக்கின்ற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. அதற்கு பேர் சர்க்காரியவாதம் என்று பேர். இது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய கருத்து. அப்போ இருக்கிற பொருளை என்றைக்குமே இல்லாத ஒரு பொருளை மனிதர்களால் தோற்றுவிக்கவே முடியாது. எல்லாம் சிவபெருமான் தான் செய்வாரே தவிர நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இருக்கிற பொருள் தான் பஞ்சபூதங்கள். இதைத்தான் சாமி என்ன பண்ணுறாரு விரிவுபடுத்தி கொடுத்தாரு நமக்கு. எனக்கு சுக்குமமாக இருந்ததை விரிவுபடுத்தி நமக்காக கொடுக்கும். மறுபடியும் என்ன செய்வார்? அதை ஒடுக்குனாலும் ஒடுக்கிடுவார். இப்போ அன்றைக்கி ஏற்கனவே சொன்னது தான். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், உடனே பாயை விரித்து என்ன செய்வோம்? உட்காந்து பாடல் பாடுறோம். பாடி முடிச்சு என்ன செய்கிறோம்? பாயை சுருட்டி வச்சு ஓரத்தில் வச்சிடறோமா? அதுபோல் மாயை சாமி என்ன பண்ணுவார்? மறுபடியும் ஒடுக்கிடும். இப்போ எல்லா உயிரிலும் சர்வ சங்கார காலத்தில் எல்லா உயிரிலையும் தோற்றி ஒடுக்கும்போது அத்தனையும் ஒடுக்கி சுக்குமா போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வார்? மறுபடியும் மீள தோற்றுவிப்பார். எது போல் அப்படின்னா இந்த உயிர்களுக்கு இலைப்பாற்றுவதற்காக சாமி என்ன பண்ணுவாராம்? மீளவும் மறுபடியும் தோற்றுவிப்பார். இது உயிர் பிறகு எடுத்து எடுத்து உழந்துக்கிட்டே இருக்கா, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக சாமி என்ன பண்ணுவார்? அப்போ தான் சர்வசங்கார காலத்தில் எல்லா உயிரிலையும் கொடுப்பார். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷாப்பில் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? 2 நாள் லீவ் போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷாப்பில் சட்டரை இறக்கிடுவாங்க, உள்ளே பூரா எல்லாத்தையும் கலட்டி மாற்றி க்ளீஸ் பண்ணி செஞ்சு நீட்டாக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்படி இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? அதனால் இந்த உயிர்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பதற்காக சாமி என்ன பண்ணுவார்? அதுதான் சர்வ சங்கார காலம் என்று. மகா சங்கார காலனாகிய மகாருத்ராக விளங்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்வார்? எல்லா உயிர்களையும் ஒடுக்கி இந்த உயிர்களுக்கெல்லாம் இலைப்பாற்றி அதுக்கப்புறம் மேலே தோற்றுவித்து எல்லா உயிர்களுக்கும் பிறகு கொடுப்பார். எங்கே விட்டதோ அங்கேருந்து மறுபடியும் தொடரும் அந்த உயிர், அது வேறு விஷயம். ஆனாலும் இலைப்பாற்றுவதற்காக சிவபெருமான் இந்த சர்வ சங்காரத்தை சிவபெருமான் படைத்து முதல் படைத்தல் காத்தல் அழித்தல். ஆனால் அழித்தல் கடவுள்னு சிவபெருமானை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா அழித்தல்லேருந்து தான் படைக்க முடியும், அழித்தல்லேருந்து தான் காக்க முடியும். எது கடைசி? இப்போ உதாரணம் கொடுங்க, ஒரு வீட்டுக்கு உள்ளே போகிறீங்க, கதவை திறந்து உள்ளே போகிறீங்க, 2வது ரூமை திறக்கிறீங்க, உள்ளே போயிடுறீங்க, 3வது ரூமை திறங்கி உள்ளே போயிடுறீங்க. இப்போ மறுபடியும் முதல் எதுக்கு வரணும்? எப்படி வருவீங்க? தாவி வருவீங்களா? எங்கே பூட்டிங்களோ அங்கேருந்து வரணும். அப்போ அழித்தல் முடிஞ்சுன்னா அழித்தலேருந்து என்ன வரணும்? அழித்தலேருந்து தான் காத்தல், அழித்தலேருந்து தான் படைத்தல், அப்படி தான் வர முடியும். அப்போ அழித்தல் தொழில் செய்யக்கூடிய சர்வசங்காரனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் மறைக்கவும் அருளவும் எல்லா தொழிலும் சிவபெருமான் தான் செய்வாரே தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. புரிஞ்சிச்சா? சரி. ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் பொய் என்றால் அவற்றால் காணப்படுகின்ற சிறந்த பொருட்கள் உண்மையாகும். குற்றமில்லாத அறிவும் சொல்லும் உருவமும் சொல்லுமாறு நின்ற தொழில்களும் அப்படியே பொய். எல்லாமே இவர் என்ன செய்கிறாரு? பொய் பொய்ன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்று கிடையாது. எல்லாமே உலகத்தில் எல்லாம் மாயை, எல்லாம் பொய் அப்படின்னு உரைக்கிறாரு, உபதேசம் செய்கின்றார். பொய்யை மெய் என்று கொண்டாலும் அவர் இயல்பான துன்பமும் இன்பமும் நித்தியரான சிவபெருமானை அடையுமோ அடையாது. தசைத்தோல் ஆகியவற்றால் மூடப்பட்ட இந்த உடலுக்கே ஆகும். இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு. சில விஷயங்களை கரெக்டாக சொல்கிறாரு, சில விஷயங்களை தவறாக சொல்லிக் கொடுக்காரு. யாருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. கனவில் ஒரு பொருளை விரும்புவதும் துக்கப்படுவதும் மற்றவை விழிப்பு ஏற்படும் போது நாம் கண்டதில்லை. ஆகவே இப்பிறவியில் நாம் செய்யும் வினைகள் எல்லாம்
இரு வினைகளின் பலன் மறுபிறப்பு உண்டானால் அன்றோ சாடுவது. மறுபிறப்பு என்பது பொய்யே. மறுபிறப்பு என்பது பொய்யுங்க. எல்லாத்தையும் எல்லாமே அந்தந்த இதில் வினைகளை அனுபவிக்கும், தோற்றுவிக்கும், மீள அதுவே வினை செய்யும், அதுவே அனுபவிச்சுட்டு மறுபடியும் மோச்சடைஞ்சிரும். இதெல்லாம் மற்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறாரு. எது பொய்ங்கிறார் பாருங்க. மறுபிறப்பு என்பது பொய்யே. ஒரு பொய்யில் தோன்றுவது மெய்யாகுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ உபதேசம் எப்படி செய்கிறாரு? தவறான வழியில் உபதேசம் செய்கிறார் சுக்கராச்சாரியர். இப்போ என்ன சொன்னேன்? குருவும் குருவும் கூட்டாட்டம் மாதிரி குடிவிருந்த மாதிரி. அப்போ குரு எப்படி இருக்கணும்னா அவர் நெறியில் நிற்கணும். இப்போ எது பொய்யினாரு? மறுபிறப்பு என்பது நம்ம எல்லா ஞானிகளும் சொல்ற எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இது என்னன்னா மறுபிறப்பு ஒன்றுன்னு எல்லாரும் கிறிஸ்டின்ல கூட ஒத்துக்கிறாங்க. மறுபிறப்பு ஒன்று பார்த்துக்கிங்களா? எத்தனையோ பிறவிகள் ஜென்மங்கள் உள்ளதெல்லாம் நம்ம கண்ணப்ப நாயனாருக்கு சொல்கிறோம். ஒரு பிறவியில் அது ஜென்மம் அதுக்காக சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மறுபிறப்பு இதை வந்து ஒதுக்குறாங்க. ஆனால் சில பேர் வந்து இருக்கிறாங்க அப்படி ஒத்துக்கொள்ளாதவர்களும் உண்டு. சைவத்தாங்க அதுக்கு தனியாக ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மறுபிறப்பு கிடையாதுமாங்க. சில பேர் நம்ம வினையே எல்லாம் செய்வோம் அப்படிம்பாங்க. சில பேர் கடவுளே ஒன்று இல்லை அப்படிம்பாங்க. கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடவுளே ஒன்று கிடையாதுங்க. அந்த உயிராக தோன்றும், அதுவாக அழிச்சிடும். அப்படி மறுபிறப்பு இருக்க போய் தான் நம்ம என்ன செய்யறோம்? இப்போ நம்ம வினை எதுக்கு அனுபவிக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே முற்புறையில் செய்ததுனால தானே இப்போ இன்னும் இல்லைன்னா நம்ம இன்னும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அதை ஊட்டுவது தான் இறைவன். புரியுது அவங்களுக்கு? இப்போ முற்புறையில் செய்கின்ற வினையை எடுத்து ஊட்டுவது தான் இறைவன். அதுதான் சிவபெருமானுடைய வேலை. உங்களுக்கு துன்பம் கொடுக்கணுங்கிற இறைவனுடைய நோக்கம் கிடையாது. உங்களுக்கு இன்பமாகவே கொடுக்கணுங்கிறது இறைவன் நோக்கம் கிடையாது. எதுக்காக அந்த இன்ப துன்பத்தையும் நுகர்ச்சி செய்கின்றார் என்று சொன்னால் நாம் பக்குவப்படுவதற்காக. இந்த பிறவியில் வந்து நாம் என்ன செய்யணும்? பக்குவப்பட்டு கொஞ்சமாவது என்ன செய்யணும்? மேன்மையடைய பார்க்கணும். பிறவி கொடுத்தா இது அப்போ சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து என்ன செய்யுது? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உட்காந்துருது இந்த உயிர். சாமியை நினைக்காமல் வழிபாடு செய்யாமல் என்ன செய்யுது? வீணாக காலத்தை போக்கி கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள முன்னுக்கு நின்று உருகன் ஆமா யாமாட்டம் நீயே வந்து என்ன குறையுள்ளோர் எம்பாவாயின்னு இது வீணாக காலத்தை போக்கி கொண்டு மறுபடியும் போய் பிறகு எடுக்க ஓடிடுது. இங்கே வந்து என்ன செய்யணும்? வழிபாடு செய்து இனி பிறவையே எடுக்கக்கூடாதுன்னு நெறியோடு வரணும். இங்கே வரும்போது இன்னும் நிறைய சிவபெருமான் எங்கே இருக்க போகிறாரு? அவர் அங்கேயே தான் இருப்பார். நான் இன்னும் பல பிறவிகள்லாம் எடுத்துகிட்டு வராமல் போகிறேன் அப்படின்னா அப்படிங்களவங்களும் இருக்கலாம். சிவபெருமான் ஆப்ஷன் கொடுத்துறாரு. நீங்கள் இத்தனை பிறவினாலும் எடுத்து வரலாம். சிவபெருமான் ஆட்கொள்வதற்கு ரெடியாக இருக்காரு. எடுத்த இந்த பிறவிலே போகணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? தன்னுடைய உழைப்பை காட்ட வேண்டும். சாமிகிட்ட என்ன செய்யணும்? எடுத்த இந்த பிறவியில் இனி ஒரு பிறவி அடைய வேண்டாம் என்று நினைச்சா சாமிக்கு இந்த எடுத்த பிறவிலே இங்கிருந்து உடனே யாருக்கும் பிறவி எடுக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லைங்க, நான் இன்னும் நான் இன்னும் பக்குவம் இல்லை, நான் இன்னும் நிறைய பிறவியெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் வரேன் அப்படின்னா சாமி நம்ம எடுத்த பிறவிலே அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வயசு எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, 90 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் அடைவது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ சாமி சொல்கிறாரு, பாலநாய் கழிந்த நாளும் படிமலர் கோதை மாதம் மேலநாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் பலனை வெடித்து கொண்டிச்சரத்துள்ளானே என்பது அப்போ சொல்லுடைய பாடல். சாமி நான் பாலனாகவும் உன்னை வழிபாடு செய்கிறேன். அதை விட மேலாக இருக்கக்கூடிய இளைஞர் பருவத்திலையும் நான் உன்னை வழிபாடு செய்கிறேன். இப்போ கடைசி காலத்தில் 60 வயசுக்கு மேலே வந்திருக்கேன். நீ என்னெல்லாம் ஆட்கொள்ளியா சாமி? இது வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன்? குறிக்கோளே இல்லாமல் வாழ்ந்து கெட்டேன் அப்படின்னாரு. குறிக்கோள் இல்லாது கெட்டேன். முடிஞ்ச பார்த்தீங்களா? கடைசி 6 நாளில் கூட சுவாமி என்ன செஞ்சுவார்? மோட்சத்தை கொடுப்பாரு. இந்த உயிர்களுக்கு எப்போ பக்குவம் வரும்னு சொல்ல முடியாது. இறக்கும் தருவாயில் கூட வரலாம். புரியுதா உங்களுக்கு? நல்ல வழிபாடு செஞ்சுன்னா இறக்கும் தருவாயில் கூட சாமி என்ன செய்வார்? இனி பிறவாத நிலையை கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன செய்யணும்? நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். சிவபெருமான மனதார வழிபாடு செய்து உயிரக்கூடிய வழியை பார்க்கணும். இங்கே வந்து சாமியை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் இருங்க. இறக்கும் தருவாயில் கூட சாமி என்ன செய்வார்? உங்களை பக்குவப்படுத்தி. இங்கே வந்தது எதுக்குன்னா வழிபாடு செய்கிறதுக்கு தான் நாம் இங்கே வந்துருக்கோம். சரி, சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். இது இன்னைக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம புராணம் முடிக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தகாமல் முடியும். இப்படி ஒன்று சொல்கிறது உபதேசம் செய்கிறாரு. இது இப்போ என்ன சொல்கிறாரு? இந்திரன் என்பவன் தேவருக்கு மன்னன். இப்போ தான் லேசாக அப்படி டச்சு விடுறாரு. இந்திரன் இருக்கானே, அது தேவலோகத்தில் எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவனாக இருக்கான். முற்காலத்தில் அளவில்லாத அசுரர்களின் உயிரை கவர்ந்தான். எத்தனையோ அசுரர்களை அவன் தான் கொண்டிருக்கான். யார் சொல்கிறான்? சுக்கராச்சாரியர் யாரை பார்த்து சொல்கிறாரு? சூரபத்மனை பார்த்து சொல்கிறாரு.
அவன் தப்பி ஓடி விடாதபடி விரைவாக பிடித்து வலிமையான விலங்கை பூட்டி கடுஞ்சிறையில் வைப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சவங்களுக்கு. ஏன்னா தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். அந்த இந்திரனை சிறையிலே வைத்து மற்றும் பல தீமைகளை செய்து வேதங்களை ஓதுகின்ற முனிவர்களையும் நாள்தோறும் ஏவல் கொள்வாயாக. முனிவர்கள்லாம் என்ன செய்வானா, நீ அதைச்சி இதைச்சின்னு என்ன செய்ய ஏவல் புரி. அவர்களுக்கு இருக்கும் பதவிகள் எல்லாம் அசுரர்களுக்கு வைப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய பதவிகளை பூரா என்ன செய்ய அசுரர்களுக்கு கொடு. அவங்களோட எப்படி குட்டிச்சவராக போட்டோம் அப்படிங்கிறான். யாரு? கொலை, களவு, காமம், நினைத்து செய்யும் சூது ஆகிய இவற்றையெல்லாம் நிலையானவை என்று கருதி செய்வாயாக. இதுதான் உண்மை. பொய், களவு, பித்தலாட்டம் இதை பூரா பண்ணு, இதுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு எப்படி உதவிப்பட்டாரு பார்த்தீங்களா? குரு அப்படியா இருக்கணும்? குரு எப்படி இருக்கணும்? அது ஒரு கடிகாலமாக இருக்கும். குரு வந்து அவ்வளோ உறுதியாக இருக்கணும். இதனால் தெளிவு குரு திருமேனி கண்டல் தெளிவு குரு திருநாமம். குரு வந்து அப்படி நல்ல பாதையை காட்டணும். அவர் தான் உண்மையான குரு. அப்படிதான் மாணிக்கவாசகர் பெருமான் நல்ல குரு. சிவபெருமானே குருநாதர் வந்தார். இப்போ யாருக்கு கிடைக்கும் குருநாதர்? யாருக்கு யார் வந்தா? மாணிக்கவாசகர் பெருமான் வந்தார். அருணநாத பெருமான் யார் வந்தா குருநாதரா? முருகப்பெருமானே வந்தார். இப்போ நமக்கும் வருவார். மானுட சட்டை தாங்கி நமக்கு தான் வந்திருக்காரு. நமக்கு உபதேசம் ஆகினவங்களாம் சிவபெருமான் தான் நமக்கு வந்து இந்த மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு அருள் செய்திருக்கின்றார் என்று இந்த திருமேனியில் வந்து நமக்கு அருள் செய்திருக்கின்றார். நமக்கு யார் குருநாதரோ அவங்க திருமேனியில் வந்து சிவபெருமான் அருள் செய்கிறார் அப்படின்னு நினைக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் செய், நீ என்னென்ன அட்டுழியம் பண்ணணும் பண்ணு அப்படின்னு யார் சொல்கிறான்? பின்வரும் தீங்கு யாதும் இல்லை. இவற்றை செய்யாவிட்டால் நீ விரும்பிய பொருள்கள் எல்லாம் இவ்வுலகில் ஒருங்கே கிடைக்காது. இதை நீ செய்யலைன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காதப்பா பார்த்துக்கோ. நல்ல கொடை, களவு, பித்தலாட்டம் என்னென்ன பண்ணணும் பண்ணு, இல்லைன்னா உனக்கு நினைச்ச பொருள் கிடைக்காது அப்படின்னு உபதேசம் செய்கிறார். உனக்கு அஞ்சும் இயல்பினர் யாவும் உனக்கு நீ வரம் வாங்கிட்ட, இன்னும் உனக்கு யார் எதிர்த்து கேட்க முடியும்? நீ வாட்டி என்ன வேணும்னு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வன்மையான துளசி மலையுடைய திருமாலான காலை உறுதியுடைய சிவபெருமான் உனக்கு அளித்த 1008 அண்டங்களிலும் படைகளுடன் இப்போதே சென்று பார்த்து பார்த்து அங்கு நீ செய்யக்கூடிய அரசியலை 8 திக்கிலும் உள்ளவர் புகழ் திரும்ப வந்து இந்த இடத்தில் வந்து இரு என்று சொல்றாச்சு. நீ சிவபெருமான்கிட்ட வரவாங்கல 1008 அண்டங்களை, அதை ஒவ்வொரு அண்டத்துலையும் நீ போய் பாரு, நீ எப்படி ஆட்சி செய்ய போறன்னு சொல்லி இப்பயே போய் பாரு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு இந்த கதையை. உபதேசம் எப்படி சொன்னாரு? முதல்ல எதுவுமே உண்மை கிடையாது, சிவபெருமான் வரணும்னு சொல்லிட்டாரு. அது ஒன்று மட்டும் தான் உருப்படியாக சொல்லியிருக்காரு. மற்ற எல்லா விஷயமே மாயை, இந்த பஞ்சபூதங்களானது இது எல்லாமே பொய், நல்லது செய்யறது இதெல்லாம் கிடையாது, எல்லாமே கெட்டது செய்கிறது தான் ஒரு சிறப்புடையது. அப்படி கெட்டது செஞ்சால் தான் நீ நினச்ச பொருள் கிடைக்கும் இப்படின்னு கெட்ட விஷயமாக சொல்லி நல்ல குருவாக இல்லாமல் தீய குருவாக இருந்து சுக்கராச்சாரியர் என்ன செஞ்சார்? அவர்களுக்கு தவறான பாதையை காட்டி நீ 1008 அண்டங்களை சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கல, அந்த உலகத்தையெல்லாம் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? எடுத்து சொல்கிறாரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அண்ட கோஷ படங்கள். அந்த அண்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? திங்கட்கிழமை அந்த 1008 அண்டங்களும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து பார்க்கணும் என்று சொல்லி எல்லாரும் உள்ளம் நிறைந்து உபகை சேர்ந்து இந்த கல்யாணம் உங்களுடைய வலிமையை கலந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அழியன் உரையை நம்ம செய்யணும். இயலிசையும் சீதவஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயல் தகர்களிடையரங்க தினை காவல் வனசபுர மகளை வந்தி தனைவோனே அயிலை மலை அணைய செந்தில் பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனது அறியும் அன்பை தருவாய். கைலாய ஞான போதனை காட்டும் என்னை வைவாயை வெகண்டான் தந்தரிக்கோள் மெய்ஞான வான்வாய் உயிலாரும் வழி திருவாவுதிரைவாள் ஒரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையவன் திருமரபை வெய்தூணி தலைகமாதோ ஆறு தடந்தோழ்க அறுமுக வாழ்க வெப்பை கூடு செய்து அணியை வாழ்க உப்புறம் வாழ்க செவ்வேல் ஏதிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மையில் வளாது வைக மணிவளம் துறக்க மன்னன் ஒருமுறை அரசு செய்க குறைவில்லாத நிகழ்வாழ்க நான்மறை அரங்கள் வந்த நற்றவன் வெற்றிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதையே.